திருவாரூர் உலகத்திலே முதலில் தோன்றிய ஊர் என்று சான்றோர்கள் பாடக்கூடிய ஊர் திருவாரூர். சிவராத்திரி அன்றைக்கு ஒரு வில்வ மரத்தின் கீழே சிவனும் பராசக்தியும் உட்கார்ந்திருந்தார்கள். மேலே ஒரு குரங்கு இருந்தது. இந்த குரங்கு சும்மா இருக்காது. குரங்கிலிருந்து பிறந்த நாமே சும்மா இருக்க மாட்டேங்கிறோம். குரங்கு எப்படி சும்மா இருக்கும்? குரங்கு மேலே இருந்து என்ன செய்தது? அந்த வில்வ மரத்திலே உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக பிடுங்கி போட்டுக்கொண்டே இருந்தது. தெரிஞ்சோ தெரியாமலோ வில்வம் சிவனுக்கு அர்ச்சனையாயிற்று. ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்பார்கள். வில்வத்துக்கு ஒரு பெருமை. இன்றைக்கு சாத்திய வில்வத்தை எடுத்து வைத்திருந்து நாளைக்கும் சிவபெருமானுக்கு சாத்தலாம், மறுநாளும் சார்த்தலாம், காஞ்சி போனாலும் சார்த்தலாம். வில்வத்துக்கு அந்த அளவு மரியாதை உண்டு, சிறப்பு உண்டு. குரங்கு மேலே இருந்து இந்த வில்வத்தை போட்டுக்கொண்டே இருந்தது. சிவபெருமானுடைய திருவடிகளில் இந்த வில்வம் விழுந்து கொண்டே இருந்தது. அம்பிகை பார்க்கிறாள், அது யார் வில்வத்தை போடுவது? மேலே பார்க்கிறாள், குரங்கு உட்கார்ந்திருக்கிறது. குரங்கை பார்த்ததும், அம்பாள் பார்வை பட்டதும் குரங்கு மேலே இருந்து இறங்கி வந்தது. அம்பாளுடைய கடைக்கண் பார்வை படுமானால் எல்லாம் கிடைக்கும் அல்லவா? தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாந்தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அது மாதிரி இந்த கடைக்கண் பட்ட உடனே இந்த குரங்கு மேலே இருந்து கீழே வந்தது. வந்து காலில் விழுந்து கும்பிட்டது. பராசக்தி பார்க்கிறாள். சிவபெருமான் சொல்கிறார், நீ சிவராத்திரி அன்றைக்கு வில்வத்தினாலே நம்மை அர்ச்சித்தமையினால் மன்னனாக பிறப்பாய். குரங்கு பார்த்தது, காலில் விழுந்து திரும்ப கும்பிட்டது. என்ன வேணும்னு கேட்டார். நீங்க சொன்னபடி மன்னனா பிறக்கிறேன். ஆனா ஒண்ணு, என்ன, இந்த குரங்கு முகத்தோட பிறக்கணும். எல்லாருக்கும் ஆச்சரியமாகிவிடும். குரங்கு முகத்தோட பிறக்கணும்னு நம்ம யாராவது கேட்போமா? முகம் குரங்கு முகம் மாதிரி இருந்தா கூட தொடையில இருந்து தசையை எடுத்து முகத்தில் வச்சு தச்சு அதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவழித்து முகத்தை அழகா ஆக்கி பியூட்டி பார்லருக்கு போயிட்டு திரும்புவோம். இந்த குரங்கு என்ன கேட்குது? குரங்கு முகத்தோடு நாம் பிறக்கணும். சிவபெருமான் ஏன்னு கேட்டாராம். குரங்கு சொன்னது, அப்பத்தான் குரங்காயிருந்த நாம் சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்தமையினாலே ராஜாவாக வந்தோம் அப்படின்னு என் பழைய ஜென்மம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும் முன்னுதான். சிவபெருமான் அப்படியே நாராம். குரங்கு வந்து பிறந்தது. எங்கே பிறந்தது? நம்ம திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் கரூர்னு ஒரு ஊர் இருக்கு. கரூரில் மன்னனாக பிறந்தது. குந்தம்ங்கிற ஒரு ஆயுதத்தோடு பிறந்தது. தமிழில் முசுன்னா குரங்குன்னு அர்த்தம். ஒரு பச்சிலைக்கு முசுமுசுக்கைன்னு பேர். அதை எழுதினார்கள். முசுமுசுக்கையை கொண்டு வந்து சாப்பிட வேண்டும் என்று எழுத வேண்டியவர்கள் இருகுரங்கின் கையை நச்சு சாப்பிட வேண்டும் என்று எழுதினார்கள். இருகுரங்கின் கையின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு குரங்கை கொண்டாந்து கையை நக்கணும்னு அர்த்தம் இல்லை. இருகுரங்கின் கை, குரங்குன்னா முசு, ரெண்டு முறை போட்டா முசு முசு, ஒரு கை சேர்த்தா முசு முசுக்கை. முசு முசுக்கை என்ற இலையை கொண்டு வந்து நச்சு சாப்பிட வேண்டும் என்பது அதன் பொருள். முசுன்னா குரங்கு, குந்தம்னா ஆயுதம். குரங்கு முகத்தோட குந்தம் என்ற ஆயுதத்தோடு பிறந்தமையினாலே இந்த சக்கரவர்த்திக்கு முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேர் வைத்தார்கள். முசுகுந்த சக்கரவர்த்தியை வெல்ல ஆள் கிடையாது. எல்லாரும் இவருக்கு அஞ்சினார்கள், பயந்தார்கள். தர்மவான், சிவபக்தர், மிகச்சிறந்த சான்றோர், அறத்தை காப்பாற்றக்கூடியவர், நடையில் நின்றுயர் நாயகன். தேவேந்திரன் ஒரு நாள் காலில் வந்து விழுந்தான். அசுரர்கள் தொல்லைப்படுத்துகிறார்கள், எங்களால் வெல்ல முடியவில்லை, நீங்க வந்து காப்பாற்ற வேண்டும். முசுகுந்தர் புறப்பட்டார், அசுரர்களை வென்றார், காப்பாற்றினார். தேவேந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க தர்றேன்னா. இதான் ரொம்ப ஆபத்து. என்ன வேணுமோ கேளுங்க தர்றேன்னு சொல்லிவிட்டா அவர் கேட்டதை கொடுக்கணும்.
அவர் என்ன கேட்டார் தெரியுமா? காசு பணம் கேட்கல, அமிர்தத்தை கேட்கல, கற்பக மரத்தை கேட்கல, காமதேனுவை கேட்கல, உச்சைஸ்ரவச கேட்கல, ஐராவதத்தை கேட்கல, இந்திரனுடைய ராஜ்யத்தை கூட கேட்கல. ஒன்னே ஒன்று கேட்டார். என்ன கேட்டார்? நீ வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய தியாகராஜ விக்கிரகத்தை கொடுன்னு கேட்டார். அது என்ன தியாகராஜ விக்கிரகம்? திருமால் தன் மார்பிலே வைத்து சிவபெருமானை வழிபட்டார். அந்த திருமேனி தியாகராஜ திருமேனி. சிவபெருமானுக்கு தியாகராஜான்னு பேரு. ஏன் அந்த பேரு? உலக மக்களை காப்பாற்றுவதற்காக தான் நஞ்சை உண்டமையினாலே, உலகத்திற்காக தியாகம் செய்தமையினாலே தியாகராஜான்னு அவருக்கு பேரு. இந்த தியாகராஜ விக்கிரகத்தை மடியில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அவர் மனத்தில் வைத்துக் கொண்டார் திருமால். மனசில இருந்து தியாகராஜ மூர்த்தி மேலும் கீழுமாக மூச்சு விடுற பொழுதெல்லாம் மேலும் கீழுமாக ஆடிக்கொண்டிருப்பார். அஜபா நடனம்னு இதுக்கு பேரு, மேலும் கீழுமா ஆடுறது. இந்த மூர்த்தியை ரொம்ப நாள் வச்சு வழிபட்டார் மகாவிஷ்ணு. தேவேந்திரன் கேட்க தேவேந்திரங்கிட்ட கொடுத்தார். இந்த தியாகராஜ மூர்த்திக்கு உடம்பெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும், முகம் மட்டும்தான் தெரியும். கால் தெரியாது, கை தெரியாது, மார்பு தெரியாது, வயிறு தெரியாது, முகம் மட்டும்தான் தெரியும். மற்றையெல்லாம் ரகசியம். சிதம்பர ரகசியம் மாதிரி இது தியாகராஜ ரகசியம். முகம் மட்டும்தான் தெரியும். இந்த மூர்த்தியை கேட்டார் முசுகுந்த சக்கரவர்த்தி. பெரும்பாடாகிவிட்டது தேவேந்திரனுக்கு. வச்சு வழிபடக்கூடிய மூர்த்தியை யாரும் கொடுக்க மாட்டார்கள். என்ன செய்வது? எதை கேட்டாலும் தருகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சே. யோசிச்சான். அதே மாதிரி 6 மூர்த்திகள் அவனா தயார் பண்ணனான். நமக்கு புரிகிறாப்புல சொல்லணும்னா ஒரிஜினல் 1, டூப்ளிகேட் 6. இப்படி சொன்னாதான் நமக்கு புரியும். ஆக மொத்தம் 7 தியாகராஜ மூர்த்திகள். 7 மூர்த்தியவும் வச்சான். முசுகுந்த சக்கரவர்த்திட்ட சொன்னா எது வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். முசுகுந்தர் பார்த்தார். 1 கேட்டான், 7 இருக்கு. எது ஒரிஜினல்? மூலமூர்த்தி எது? புரியல. பக்கத்திலே போனார். முதல் மூர்த்திக்கு பக்கத்திலே போனார். அவ்வளவுக்கு உடம்பிலே மாற்றம் ஏற்படவில்லை. 2வது மூர்த்தி, 3வது மூர்த்தி, 4வது மூர்த்தி, 5வது மூர்த்திக்கு பக்கத்திலே போகிறார். உடம்பு மயிர்கூச்செறிந்தது, சிலிர்த்தது, கண்களில் கண்ணீர் வந்தது. காந்தம் இரும்பை இழுத்து விட்டது. ஓ, இதுதான் மூலமூர்த்தி. அப்படியே அந்த தியாகராஜ பெருமானை கட்டி அணைத்து கொண்டார். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே என்று வள்ளற்பெருமான் பாடியது மாதிரி அந்த மூர்த்தி அவனுக்கு இன்பத்தை கொடுத்தார். அந்த மூர்த்தி வேண்டும் என்று முசுகுந்தர் கேட்டார். தேவேந்திரம் பார்த்தான். மூலமூர்த்தி போகுமானால் மற்ற மூர்த்திகளை வைத்து என்ன செய்வது? 7 மூர்த்திகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான். முசுகுந்த சக்கரவர்த்தி 7 மூர்த்திகளையும் எடுத்துக்கொண்டு வந்தார். மூலமூர்த்தியை திருவாரூரில் வைத்தார். 2வது மூர்த்தியை நாகப்பட்டினத்தில் வைத்தார். 3வது மூர்த்தி திருநள்ளாற்றில் வைத்தார். நாமெல்லாம் திருநள்ளாற்றுக்கு போனா சனீஸ்வரனை மட்டும் கும்பிட்டு வேகமா வந்துடுறோம். உள்ள போகணும், சிவபெருமானை கும்பிடணும். பக்கத்திலே தியாகராஜமூர்த்தி இருக்கிறார், அவரை பார்த்து கும்பிட வேண்டும். நம்மை பார்ப்பதற்கு பெரிய பிரதமரே வரும் பொழுது போலீஸ்காரனுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்க கூடாது. சிவபெருமான் சந்நிதியிலே சென்று வழிபட வேண்டுமே தவிர சனீஸ்வரனையே சுற்றி கொண்டிருக்க கூடாது. சனீஸ்வரனுக்கு போடுற கும்பிடு மரியாதை கும்பிடு செய்யணும். ஆனால் சிவபெருமான் மூலமூர்த்தி, எல்லாம் தரக்கூடிய பெருமான். அவன் சந்நிதியிலே சென்று வழிபட வேண்டும். திருநள்ளாற்று பெருமான் தியாகராஜமூர்த்தி. திருவாரூரிலே ஒரு மூர்த்தி, நாகப்பட்டினத்திலே ஒரு மூர்த்தி, திருநள்ளாற்றிலே ஒரு மூர்த்தி, திருமறைக்காடு வேதாரண்யம் அங்கே ஒரு மூர்த்தி, திருக்காராயில் என்று ஒரு திருத்தலம் சம்பந்த சுவாமியால் பாடப்பட்டது, அங்கே ஒரு மூர்த்தி, திருவாய்மூர் அப்பரடிகள் அவதாரம் பண்ண ஸ்தலம் திருவாய்மூரிலே ஒரு மூர்த்தி, திருக்கோளிலி
திருக்கோளிலி என்பது திருவாரூருக்கு பக்கத்திலே உள்ள சிறப்பான திருத்தலம். கோள் இலி, அந்த ஊரிலே உள்ள பெருமானை கும்பிட்டால் அவர்களுக்கு கிரகங்கள் எந்த தவறும் செய்யாது. கோளிலி, இப்போ அதுக்கு பேரு திருக்குவளை. இப்படி சொன்னாதான் இந்த காலத்துல நல்லா புரியும். திருக்குவளை. ஆக திருவாரூர், நாகப்பட்டினம், திருநள்ளாறு, திருமறைக்காடு, திருக்காராயில், திருவாய்மூர், திருக்கோளிலி 7 இடங்களிலும் மூர்த்தங்கள் வைக்கப்பட்டன. திருவாரூர் பெருமான் தியாகராஜ பெருமானாய் காட்சி கொடுக்கிறார். சீரார் திருவாரூர், தென்னாகை நள்ளாறு, காரார் மறைக்காடு, காராயில், பேரான ஒத்த திருவாய்மூர், உவந்த திருக்கோளிலி, சப்த விடங்கத்தலம். சப்த விடங்கத்தலம். டங்கம்னா உளி, விடங்கம்னா உளியினால் செதுக்கப்படாதது. தியாகராஜமூர்த்தி அப்படியே உண்டான மூர்த்தியை தவிர யாரும் உளிகொண்டு செதுக்கப்படாத மூர்த்தி. 7 மூர்த்திகள் தலையான மூர்த்தி தியாகராஜமூர்த்தி திருவாரூர். திருவாரூர் பிறக்க முத்தி என்கிறார்கள். அப்போ திருவாரூரிலே பிறந்த எல்லாருக்கும் மோட்சமா? திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார். அப்போ திருவாரூர்ல பிறந்தவங்க எல்லாருக்கும் மோட்சமா? கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டா, உடம்புல 6 ஆதாரங்கள். மூலாதாரம்னு ஒன்று. ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே. நம்ம முன்னால பார்த்துருக்கிறோம். மூலாதாரம் முதல் பகுதி உடம்புல. அதுக்கும் மேல வந்தா சுவாதிஷ்டானம். அது ஜலம் போற பாதைக்கு நேர் பின்னால உள்ள புள்ளி. அதுக்கும் மேல வந்தா மணிபூரகம். அது கொப்பூளுக்கு நேர் பின்னால உள்ள முதுகுத்தண்டு புள்ளி. அதுக்கும் மேல வந்தா அநாகதம். அது இதயத்துக்கு நேர முதுகுத்தண்டுல உள்ள புள்ளி. அதுக்கு மேல வந்தா கழுத்து விசுத்தி, அதுக்கு நேர உள்ள புள்ளி. அதுக்கப்புறம் மேல வந்தால் நம்முடைய புருவ மத்திய ஸ்தானம், அதற்கு ஆக்ஞாஸ்தானம்னு பேரு. இந்த ஆக்ஞாஸ்தானத்துக்கு மேல வந்துட்டால் பிரமரந்திர ஸ்தானம், உச்சந்தலையிலே குழந்தை பிறந்த உடனே நெழுநெழுன்னு தெரியுமே அந்த இடம். இதுக்கும் மேலே 12 அங்குலம் துவாதசாந்த தலம். இந்த உடம்புல மூலாதாரத்தில் ஒரு அக்கினி இருக்கு. இந்த அக்கினி எப்படி இருக்குன்னா, ஒரு பாம்பு தன்னுடைய தலையை கவிழ்த்து கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கோயில்ல சிவலிங்கத்துக்கு 5 தல பாம்பை வச்சிருப்பாங்க மேல. 5 தல பாம்புக்குள்ள சிவலிங்கம் இருக்கும். நாகலிங்க பூவை பார்த்தா 5 தல பாம்புக்கு கீழே சிவலிங்கம் இருக்கிறாப்புல தெரியும். இது நம்ம உடம்புல மூலாதாரத்துல 5 தல பாம்பு மாதிரி ஒரு அமைப்புல உள்ளே அக்கினி இருக்கிறது. இந்த அக்கினி மூலாதாரத்துல இருக்கு. நம்ம பிராணாயாமம் பண்ணினால், பிராணாயாமம்னா என்ன? மூச்சு காற்றை முறைப்படி ஒழுங்குபடுத்துவது பிராணாயாமம். நம்ம மூச்சை இழுக்கிறோம், விட்டுறோம். ரொம்ப நேரத்துக்கு மூச்சை இழுத்து கொஞ்ச நேரத்துக்கு விட்டோம்னா மூச்சு மிஞ்சும். நம்ம அப்படி செய்யறது இல்லை. இழுக்கிறது கொஞ்சம், விடுறது ரொம்ப. 6 இன்ச்சுக்கு இழுத்து 8 இன்ச்சு விட்டோம்னா 2 இன்ச்சு நஷ்டம். காமத்தினாலும் கோபத்தினாலும் மூச்சு நட்டப்படும். நமக்கு நஷ்டம் ரொம்ப உண்டாகுது. அப்படி உண்டாக்காமல் மூச்சை கட்டுப்படுத்தி இழுக்கக்கூடிய மூச்சை அதிகமாக உள்ளே வைத்தால் அதுக்கு கும்பகம்னு பேர். 3 சொல்லுவாங்க. பூரகம், கும்பகம், ரேசகம் அப்படிம்பாங்க. மூச்சை இழுக்கிறது பூரகம், உள்ள வச்சுக்கிறது கும்பகம், வெளியில விடுறது ரேசகம். இப்போ வலது மூக்கை மூடிக்கிட்டு இடது மூக்கு வழியா மூச்சை நல்லா இழுக்கிறோம். இழுத்து 2 மூக்கையும் பிடிச்சுக்கிறோம், உள்ள வச்சிருக்கோம். இப்பதான் கஷ்டமா இருக்கும். மூச்சு இங்க ஓடும் அங்க ஓடும், எப்படியாவது வெளியில வந்துட்டா தேவையில்லையான்னு இருக்கும். நமக்கு கண்ணு மொழி வெளியில வர்றாப்புல ஆயிடும். அப்புறம் மெதுவா என்ன செய்யணும்? இடது மூக்கை மூடிக்கிட்டு வலது மூக்கு வழியா மெதுவா மூச்சை விடணும். இப்போ இந்த உள்ள கும்பகம் பண்ணணும் பாருங்க. மூச்சை வெளியில விடாம 2 மூக்கையும் பிடிச்சி உள்ள வச்சிருந்தமே, அப்போ இந்த கும்பகம் பண்ண மூச்சு மூலாதாரத்தில் அந்த பாம்பு மாதிரி இருக்குல்ல, அது தலையில போய் ஒரு அமுக்கு அமுக்கும். அப்படி அது அமுக்கின உடனே அந்த பாம்பு அப்படி தலையை தூக்கும்.
பாம்புல அப்படி ஒரு அமைப்பு, அப்படி தலையை தூக்கும், உள்ளே இருக்கிற அக்கினி புறப்படும். மூலாதாரத்து அக்கினி பிராணாயாமத்தினாலே, ஒழுங்கான யோக பழக்கத்தினாலே மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு சுவாதிஷ்டானத்துக்கு வரும். அங்கே இருந்து புறப்பட்டு மணிபூரகத்துக்கு வரும். அங்கே இருந்து அநாகதத்துக்கு வரும். அங்கே இருந்து விசுத்திக்கு வரும். அதுக்கும் மேல ஆக்ஞைக்கு போகும். இந்த ஆக்ஞைங்கிறது புருவ மத்திய ஸ்தானம். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி. அங்கே ஒரு தீப ஒளி தோன்றும். அங்கே மணிச்சத்தம் கேட்கும். அங்கே அமுதம் அற்புதமாய் கொட்டும். இந்த அமுதம் உடம்புல பாஞ்சு மூலாதாரத்தில் பாஞ்சா 72,000 நாடிகள்லையும் சேர்ந்து அந்த உடம்புக்கு அழிவு கிடையாது, அப்படியே இருக்கும். இருந்தேனி காயத்தே எண்ணிலி கோடி அப்படிங்கிறார் திருமூலர். இவ்வளவு எதுக்காக சொன்னேன் தெரியுமா? இந்த மூலாதாரத்துக்குத்தான் திருவாரூர்னு பேர், சுவாதிஷ்டானத்துக்கு திருவானைக்காவல்னு பேர், கொப்பூலுக்கு நேர உள்ள மணிபூரகத்துக்கு திருவண்ணாமலைன்னு பேர், அநாகதத்துக்கு பின்னாலே இருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு தில்லைன்னு பேர், நெஞ்சுக்கு பின்னால இருக்குல்ல அநாகதம், அது தில்லைன்னு பேர். இந்த கழுத்துக்கு நேர் பின்னால அந்த புள்ளி விசுத்தி, அது திருக்காலத்தி. புருவ மத்திய ஸ்தானம் காசி. மேலே இருக்கிற பிரமரந்திர ஸ்தான உச்சந்தல கைலாசம். அதுக்கும் மேலே 12 அங்குலம் மதுரை மீனாட்சி. இந்த மூலாதாரத்து அக்கினி மூலாதாரத்திலேருந்து புறப்பட்டாத்தானே இவ்வளவு தூரம் வர முடியும். மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே எங்கே வருது? நம்ம விநாயகப் பெருமானை பற்றி ஔவையார் பாடிய விநாயகர் அகவல்ல வருது. மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால், காலால்னா காற்றால்னு அர்த்தம். இந்த மூலாதாரத்துக்கு திருவாரூர்னு பேர். அங்க இந்த அக்கினி கிளம்ப ஆரம்பிச்சுட்டுன்னா இந்த ஆளு பிறந்துட்டான்னு அர்த்தம். பிறப்பது என்றால் செயல்படுவதற்காக தோன்றுவது, செயல்படாமல் இருப்பது இறப்பது. ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருந்தாத்தான் காத்து, இல்லைன்னா அது காற்று இல்லை. பெஞ்சுக்கிட்டே இருந்தாச்சும் மழை, இல்லைன்னா அது மழை இல்லை. ஒரு நல்ல செயல் செய்து கொண்டே இருந்தால்தான் அவன் மனுஷன், இல்லாட்டி மனுஷன் இல்லை. கெட்ட செயல் செய்தால் விலங்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு செயல்பாடு இருக்க வேண்டும். இந்த மூச்சு காற்று அழுத்தின உடனே மூலாதாரத்து அக்கினி புறப்படுது பாருங்க, அதைத்தான் பிறத்தல்னு சொல்கிறார்கள். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன்னா என்ன அர்த்தம்? திருவாரூராயிருக்கிற மூலாதாரத்திலே அக்கினியை எழுப்ப கற்றுக்கொண்டு அதன் மூலம் இறை இன்பத்தை யாரெல்லாம் தூக்கிறார்களோ அந்த யோகிகளுக்கு, அந்த ஞானிகளுக்கு நான் அடிமை. திருவாரூர் பிறக்க முத்தின்னா என்ன அர்த்தம்? திருவாரூராகிற மூலாதாரத்தில் இந்த எண்ணம் உதிக்குமானால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். நம்ம கோயில்ல கொடிமரத்தில் கொடியேறுதுங்கிறோம். கொடிமரங்கிறது என்ன? நம்ம முதுகுத்தண்டு தான் கொடிமரம். சில பேரை முதுகுத்தண்டு இல்லாதவனேன்னு சொல்லுவோம். முதுகுத்தண்டு இல்லாட்டி நிற்க முடியாது, கொலகொலன்னு கீழே விழுந்துருவோம். முதுகுத்தண்டு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த முதுகுத்தண்டில் தான் இத்தனை புள்ளியும் இருக்கு. கோயிலில் சாமிக்கு கொடி ஏறிடுச்சு, மண்டகப்படி தீபாராதனைங்கிற. கொடி ஏறுறதுன்னா என்ன? மூலாதார அக்கினி புறப்படுதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு இடத்துலையும் தங்குது பாருங்க, அதுக்குத்தான் மண்டகப்படின்னு பேர். அங்கங்க தீபாராதனை ஆகுது பாருங்க, அது என்ன? புருவ மத்திய ஸ்தானத்திலே தெரிகிற தீபாராதனை. புருவ மத்திய ஸ்தானத்திலே அமுதம் சொட்டும், அதுதான் கோயில்ல வாங்குற பிரசாதம். அப்போ உடம்புக்கு உள்ளே இருக்கிறது வெளியில. இது நம்ம உடம்புங்கிறது நடமாடும் கோயில், வெளியில இருக்கிறது படமாடும் கோயில். அப்போ திருவாரூர் பிறந்தார்கள்னா என்ன அர்த்தம்? மூலாதாரத்து அக்கினியை யார் எழுப்புகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம்னு அர்த்தம். கைலாசத்துக்கு போனா கைலாச காட்சி அற்புதமா தெரியும். மானசரோவர் தீர்த்தத்தில் குளிக்கிறோம். அது 135 கிலோமீட்டர் சுற்றளவு. அருமையான தண்ணீர். கங்கை முதற்கொண்டு அதிலேதான் கீழே உற்பத்தியாகிறது என்று சான்றோர்கள் பேசுகிறார்கள். ராத்திரி 2 மணிக்கு மானசரோவர்ல மேலே இருந்து தேவர்கள் வழிபாடு செய்கிறார்கள் என்று சொல்கிற மாதிரி நட்சத்திரங்கள் விழும். இந்த மானசரோவரை தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் போனோம்னா தார்ச்சன்னு ஒரு பகுதி வரும்.
டார்ச்சன்ல இருந்து பார்த்தா கைலாசம் அற்புதமா தெரியும். மானசரோவரில் இருந்தும் தெரியும். மேகம் மறைக்காவிட்டால் டார்ச்சன்ல இருந்தும் தெரியும். டார்ச்சன்ல கொஞ்சம் பக்கத்துல தெரியும். அங்கே இருந்து இன்னும் கொஞ்ச தூரம் உள்ள போனோம்னா அஷ்டபர்வதம் வாங்க, அங்கே இன்னும் பக்கத்துல தெரியும். வடக்கு முகமா பார்த்தா நந்தி முதற்கொண்டு சிவலிங்கத்துக்கு கீழே உள்ள ஆவுடை முதற்கொண்டு சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு அற்புதமா தெரியும். அப்படி பார்க்கிற பொழுது அந்த இடத்திலே கைலாசம் எப்படி தெரியும்? சில பேர் பார்வைக்கு சிவலிங்கம் மாதிரி தெரியும். சில பேர் அப்படி வேற பக்கத்தில் நின்று பார்த்தா திருவாரூர் தேர் மாதிரி தெரியும். திருவாரூர் தேர் எப்படி இருக்கு அதே மாதிரி கைலாசம் தெரியும். இன்னொரு மூலையிலிருந்து பார்த்தா சிதம்பரத்திலே பொன்னம்பலத்திலே தங்கம் வேய்ந்தார்களே அது மாதிரி தெரியும். இன்னொரு பக்கத்திலே இருந்து பார்த்தா 3 விபூதி பட்ட தெரியும். வேற பக்கத்திலே இருந்து பார்த்தால் முகம், மூக்கு, வாய் இதெல்லாம் தெரியும். 8 பக்கத்திலையும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி தெரியும். திருவாரூர் தேர் என்பது கைலாசத்தை பார்த்து அமைக்கப்பட்ட அமைப்பு. திருவாரூருக்கு சிறப்பு. திருவாரூர் தேரழகு. மண் திருத்தலம் திருவாரூர். 5 பூதங்களும் 5 திருத்தலங்கள். திருவாரூரிலே உள்ள பெருமான் மூலட்டானேஸ்வரர். அது மண்ணால் பிடிக்கப்பட்ட திருமேனி. அவருக்கு அபிஷேகம் கிடையாது. காஞ்சிபுரத்திலே உள்ள பெருமான் அவர் ஏகாம்பரேஸ்வரர். அவரும் மண்ணால் பிடிக்கப்பட்ட திருமேனி. கம்பையாற்றிலே மண்ணால் பிடிக்கப்பட்ட திருமேனி. அவருக்கு அபிஷேகம் கிடையாது. பிருதிவி ஸ்தலம் காஞ்சிபுரம், பிருதிவி ஸ்தலம் திருவாரூர். அன்னை கமலாம்பிகை தவம் செய்த திருத்தலம் திருவாரூர். ஒரு கால் மேல இன்னொரு காலை தூக்கி போட்டுக்கொண்டு அந்த அன்னை இருக்கக்கூடிய அழகு அதை காண கண்கோடி வேண்டும். அவளுக்கு கமலாம்பாள் என்று பெயர். கமலை என்று அந்த ஊருக்கு பெயர். சாயங்காலத்திலே சுமார் 6:30 மணிக்கு ஒரு தீபாராதனை ஆகும். அந்த திருவாரூரிலே அது சாயரட்சை தீபாராதனை என்று சொல்வார்கள். அப்பொழுது தேவேந்திரன் வந்து தீபாராதனை செய்வதாக அர்த்தம். அந்த அர்ச்சகர் அங்கி, தலைப்பாகை எல்லாம் சூட்டிக்கொண்டு தேவேந்திரன் மாதிரி வந்து சாயரட்சை தீபம் பார்ப்பார். இன்னொரு செய்தி, சாயரட்சையிலே உலகத்திலே உள்ள எல்லா சிவன் கோயில்களின் கலைகளும் திருவாரூரிலே தியாகராஜரிடத்திலே ஒடுங்குகின்றன. எனவே சாயரட்சை தீபாராதனையை பார்த்தால் உலகத்திலே உள்ள எல்லா சிவபெருமானுடைய ஆலயங்களையும் பார்த்த புண்ணியம் என்று சான்றோர்கள் பேசுகிறார்கள். உவே சாமிநாதையருடைய ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவருக்கு 2ஆம் கம்பர்னு பேர். கம்பர் மாதிரி நிறைய பாட்டுக்களை பாடியவர். பல பாட்டுக்கள். உட்கார்ந்தா புராணம் ஓடி வரும். பேசிக்கிட்டே புராணம் எழுதக்கூடிய பெரியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. உவே சாமிநாதையருக்கு ஆசிரியர்னா அவர் எப்படி இருப்பார்னு பார்த்துக்கிடுங்க. இந்த மகாவித்துவான் திருவாரூருக்கு வந்தாராம். வந்து ஒவ்வொரு சந்நிதியா கும்பிட்டாராம். கடைசியா சொன்னாராம், நானும் கும்பிட்டுக்கிட்டே வந்தேன், குவிச்ச கையை எடுக்க முடியல, அத்தனை சந்நிதி இருக்கு திருவாரூர்லன்னாராம். குவித்த கரம் விரித்தல் செலா கோயில்களும் பல உளவால். அவர் பாடின பாட்டு. குவித்த கையை விரிக்க முடியாதான், அத்தனை கோயில் வரிசைக்கு இருக்குமா. திருவாரூர் கோயில் தியாகராஜ பெருமான் திருக்கோயில் 5 வேலி. திருவாரூர் குளம் கமலாலய குளம் 5 வேலி. வெளியிலே இருக்கக்கூடிய ஓடை அதுவும் 5 வேலி. அதென்ன 5 வேலி? அது பஞ்சாட்சரம். 5 யானைகள் அடவியுள் வாழ்வன, 5க்கும் 5 எழுத்து அங்குசமாவன அப்படின்னு நம்ம திருமூலர் சொல்லுவார். அம்பாள் கோயில்ல மூலையிலே ஒரு பீடம் இருக்கு. கமலாலய குளத்தை விட்டு கமலாம்பாள் சந்நிதிக்கு சென்றால் மூலையில ஒரு கோயில்ல ஒரு அட்சர பீடம்னு அதுக்கு பேர். அந்த அட்சர பீடத்திலே 51 எழுத்துக்கள் இருக்கின்றன. தியானம் பண்ண வேண்டிய இடம். அதென்ன 51? அந்த காலத்திலே எழுத்து மொத்தம் 51 தான் இருந்திருக்கு. அகர முதலன உரைசை 51 அக்கரமும்
என்பது திருப்புகழ். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல சண்டீசருக்கு பக்கத்துல 51 சிவலிங்கம் இருக்கும். அட்சரலிங்கம்னு போட்டிருப்பாங்க. அட்சரங்கள் 51. திருவாசகம் 51 தலைப்பு. வள்ளற்பெருமான் ராமலிங்க சுவாமிகள் உலகத்தில் வாழ்ந்த ஆண்டுகள் 51. 1823 தோன்றி 1874 மறைந்தார். அதுவும் 51. திருவாரூர் கமலாம்பாள் சந்நிதியில் அட்சர பீடம், 51 எழுத்து. தியானம் செய்தால் நல்ல ஆற்றல் கிடைக்கும், கல்வி சிறக்கும். திருவாரூரிலே ஒரு தேவாசிரியன் மண்டபம். அங்கேதான் நம்முடைய பெரிய புராணத்துக்கு வித்தாயிருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை தொடங்கிற்று. தில்லையிலே இருக்கக்கூடிய பெருமானும் திருவாரூரிலே இருக்கக்கூடிய பெருமானும் ஆடக்கூடிய பெருமான்கள். இதுவும் நடனம், அதுவும் நடனம். சிதம்பரம் பொன்னம்பலம், திருவாரூர் பூ அம்பலம். சிதம்பரம் நின்றபடி ஆடும் நடனம், திருவாரூர் இருந்தபடி ஆடும் நடனம். சிதம்பரம் பக்கவாட்டில் நடனம், திருவாரூர் மேலும் கீழுமாக நடனம். இந்த ரெண்டுக்கும் அவ்வளவு சம்பந்தம் உண்டு. தில்லையிலே பெருமான் ஆடுகிறார். இந்த பெருமான் கைலாசத்திலே சிவபெருமானாக இருக்கிறார். ஒரு நாள் சிவபெருமான் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டார். இந்த கண்ணாடியில் பார்த்தா என்ன தெரியும்? நமக்குள்ள என்ன இருக்கோ அது தெரியும். சிவபெருமான் கண்ணாடியில் பார்த்தா அவர் உடம்பு அப்படியே தெரிஞ்சுது. இங்கே வான்னு கூப்பிட்டாராம். கண்ணாடிக்குள்ளேருந்து அவரை மாதிரி ஒரு உருவம் வந்தது. அப்ப என்ன தெரியுது? இந்த ரெண்டும் ஒன்று தானே. இவர் தானே அவர், அவர் தானே இவர். அழைத்த உடனே உட்கார சொன்னார். சுந்தரான்னு கூப்பிட்டாராம். அந்த உருவம் எப்படி இருந்ததா? ரொம்ப சுந்தரமா இருந்துச்சான். சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். சுந்தர காண்டம்னா சீதையின் அழகு, ராமன் அழகு, ஆஞ்சநேயன் அழகு, கம்பன் கவிதையின் அழகு எல்லாம் தெரியக்கூடிய காண்டம்னு அர்த்தம். இப்போ சுந்தரான்னு கூப்பிட்டாராம். வந்தார் இவர். பக்கத்தில் உட்காருன்ட்டார். சிவபெருமானுக்கு பக்கத்திலே அவர் கண்ணாடியில் கண்ட அந்த திரு உருவம் உட்கார்ந்தது. சுந்தரனுக்கு என்ன வேலை? வந்தவங்களுக்கெல்லாம் விபூதி கொடு. பூதின்னா செல்வம், விபூதின்னா ஈடு இணையில்லாத செல்வம். கிரகம்னா வீடு, விக்கிரகம்னா ஈடு இணையில்லாத வீடு. நாயகன்னா தலைவன், விநாயகன்னா ஈடு இணையில்லாத தலைவன். பூதிக்கு விபூதின்னு ஏன் பேர் கொடுத்தான்? ஈடு இணையில்லாத செல்வம். சாகுற பொழுது எல்லாத்தையும் எடுத்துக்குவான். கழுத்துல தங்கத்துல ஏதாச்சும் சங்கிலி போட்டிருந்தா எடுத்து வச்சிருவான். பல்லு தங்கத்தில இருந்தா தட்டி எடுத்துருவான். உடுத்தி இருக்கிற வேட்டி நல்லா இருந்தா கூட உறிஞ்சுக்கிடுவான். ஆனால் நெத்தி நிறைய திருநீற்ற பூசி அனுப்பிச்சிருவான். நம்ம கூட வரக்கூடிய ஒரே செல்வம் திருநீரு, விபூதின்னு பேர் கொடுத்தாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் திருநீர் கொடு. இதான் நம்ம சுந்தரனுக்கு வேலை. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். முதலிலே அஷ்டமி அன்றைக்கு நஞ்சு வெளிப்பட்டது. எல்லோரும் அஞ்சினார்கள். அந்த காற்றுக்கு பயந்தார்கள். தேவர்களெல்லாம் ஓடினார்கள். யார் காப்பாற்றுவாரோ அவர் காலில் போய் விழுந்தார்கள். அவருக்கு பெயர் சிவபெருமான். சிவபெருமான் என்ன செய்தார்? உலகத்தையெல்லாம் பயமுறுத்திய நஞ்சை கொண்டு வருமாறு சுந்தரனிடம் வேலையை ஒப்படைத்தார். சுந்தரா, நஞ்சை எடுத்து கொண்டு வா. சுந்தரர் போனார். நஞ்சை திரட்டினார். ஒரு கையளவு, நம்ம நாவல் பழம்னு சொல்றோம்ல, நவ்வாப்பழம், அது மாதிரி திரட்டி கையில கொண்டு வந்துட்டார். அது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த நஞ்சு இவர் கைக்கு அடங்கிற்று. அதை வாங்கினார் சிவபெருமான். உட்கொண்டார். அம்பாள் பராசக்தி பார்த்தாள். சிவனுக்கு வெளியில இருக்கிற உடம்பு, வெளியில இருக்கிற உலகம், உள்ளுடம்புக்குள்ளே இருக்கிற உலகம் ரெண்டு அழியக்கூடாதே. நஞ்ச கழுத்திலே கையை வைத்தாள். நஞ்சு கழுத்தில் தங்கிவிட்டது. சிவபெருமான் நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனாக மாறினார். பயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் என்ற பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக மாறினார். கழுத்திலே அம்பாள் கையை வைத்தாள். நஞ்சு அமுதமாக மாறிவிட்டது. யார் சொல்றா? நம்ம அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டர் சொல்றார்.
அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. இதெல்லாம் எங்கே? கைலாசத்தில். இப்போ அடுத்த காட்சி, சிவபெருமான் பக்கத்திலே இருக்கிற சுந்தரனை பார்க்கிறார். இவன் மூலம் சில செயல்களை நிறைவேற்ற வேண்டும். என்னென்ன செயல்? எல்லாரும் சொல்றாங்க, பெருமாளை கும்பிட்டா பணங்காசு கிடைக்கும், சிவபெருமான கும்பிட்டா திருநீரு தான் கொடுப்பார். அவர் இருக்கிறதே சுடுகாடு, அதைத்தானே கொடுப்பார். ஆடுறது பேயோட, இவர்கிட்ட என்னத்தை வாங்க முடியும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறார்கள். சில பேர் நினைக்கிறார்கள் சிவபெருமான் ரொம்ப மரியாதையா கும்பிடத்தக்க தெய்வம், கும்பிட்டு ஒதுங்கி போயிடணும், நம்ம துன்பங்களை எல்லாம் நம்ம கூடவே இருந்து பக்கத்தில் இருந்து நண்பனாக இருந்து நம்ம திட்டுனாலும் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றணும். அப்பர் சுவாமிகளும் சம்பந்த சுவாமிகளும் ஆண்டவனை நிறைய பாடிவிட்டார்கள். ஆனால் அடியார்களை நிறைய பாடல. சண்டீசரை பாடுவார்கள், கண்ணப்பரை பாடுவார்கள், தண்டியடிகளை பாடுவார்கள், சிறுத்தொண்டரை பாடுவார்கள், சில இடங்களில் பாடுவார்கள். நிறைய பாடணும், நம்ம அடியார்களை பாடணும். அதுக்கு யாரையாவது அனுப்பணும். யாரை அனுப்பலாம்? நம்ம சுந்தரனை அனுப்பலாம். சிவபெருமான் தீர்மானித்து விட்டார். சுந்தரான்னார். என்ன? போய் பூ எடுத்துக்கிட்டு வா. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மலர் எடுக்க நந்தவனத்துக்கு வந்தார். கைலாசத்தில் மலர் கொய்கிறார். எதிர்த்தாப்புல பார்த்தார். பார்வை கொஞ்சம் ஓடிற்று. 2 அழகான பெண்கள், பார்வதியின் சேடி பெண்கள். ஒருத்தி பேரு அனிந்திதை, இன்னொருத்தி பேரு கமலினி. 2 பேரும் இவரை பார்க்க, இவர் அவர்களை பார்க்க. அண்ணலும் நோக்கினான், அவர்களும் நோக்கினார். அவ்வளவுதான். மனசை இழுத்துட்டார். திரும்ப வந்துட்டார். ஆசை வந்துருச்சு. ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே என்பது திருமந்திரம். ஆசை வந்தா பிறவி உண்டு. இவர் ஆசைப்பட்டுட்டார். எங்கே ஆசைப்பட்டார் தெரியுமா? மன்மதனை எரிச்ச கைலாசத்தில் ஆசைப்பட்டார். அது எப்படி மன்மதனை எரிச்ச இடத்துல ஆசை வரும்? இவர் காரணம் அல்ல, ஆசையை உண்டாக்கின நம்ம சிவபெருமான் காரணம். லேசா உண்டாக்கி விட்டார். ஓடி வந்தார். என்ன பார்த்தியான்னு கேட்டார் சிவபெருமான். பார்த்தேன். என்ன நினைச்சேன்? மறைக்க முடியல. கல்யாணம் பண்ணிக்க நினைச்சே. அப்படியா? பூமியில் போய் பிறப்பாயாக, அவர்களோடு கொஞ்ச காலம் வாழ்ந்து விட்டு வா. பெருமானே, என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டுமே. பூமியில இருந்தா அதுவே சுகம்னு ரொம்ப பேர் இங்கே தங்கிடுவான். சாக்கடைகளை கிடக்கிற பன்றிக்கு சாக்கடை இனிப்பாவது போல பூமியில் இருக்கிற மனுஷனுக்கு இந்த பூமி இனிப்பாகிறது, இங்கேயே தங்கிடுவான். என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். கவலைப்படாதே, உரிய காலத்தில் தடுத்தாட்கொள்ளுவோம் என்றார் சிவபெருமான். நம்ம அந்த சுந்தரர் விஷத்தை கொண்டு வந்தமையினாலே ஆளால சுந்தரர்னு அவருக்கு பேரு. அவர் இங்கே வந்து திருநாவலூரிலே சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் குழந்தையாக 30 திருமேனி தீண்டக்கூடிய சிவாச்சாரியார்களுடைய வம்சத்திலே பிறந்தார். குழந்தை வளர்ந்தது. 5 வயசு. அந்த ஊர் ராஜா அந்த பக்கம் போனார். குழந்தைய பார்த்தார். ரொம்ப அழகா இருக்கு, நான் வளர்க்கிறேன்னார். குழந்தைய கொண்டு போய் வளர்த்தார். 12 ஆண்டுகள் ஆயின. குழந்தைக்கு ஒரு பக்கம் மன்னவர் திரு, ஒரு பக்கம் வைதிக திரு. பிறவியினாலே அந்தன கோலம், வளர்த்தமையினாலே மன்னவர் கோலம். இந்த பிள்ளைக்கு 12 வயசுல கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணாங்க. அந்த காலத்தில் 12 வயசுல கல்யாணம் பண்ற பழக்கம். கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாங்க. புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய பொண்ணு. அந்த பொண்ணை கொண்டு வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிடுச்சு. பிள்ளை நல்ல மணக்கோலத்தோட உட்கார்ந்துருக்கு. அங்கே இருந்து ஒரு கிழவனார் வந்தார். கிழவனார்னா வயசு என்ன இருக்கும்? 1,00,000 வருஷம் இருக்குமா? இல்லை, அதெல்லாம் சர்வ சாதாரணம். கோடி வருஷம் இருக்குமா? இல்லை, அதை விட அதிகம். எவ்வளவு வயசு தெரியாது. ஏன்? பிறந்தா தானே தெரியும். அந்த ஆளுக்கு பிறவியே கிடையாது. டேட் ஆஃப் பர்த் இருந்தா டேட் ஆஃப் டெத்து உண்டு.
அது இல்லைன்னா இதுவும் இல்லை. இந்த ஆளுக்கு ரெண்டும் இல்லை. பிறவி கிடையாது, சாவும் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, ஜாதி கிடையாது. பிறவா யாக்கை பெரியோன் சிவபெருமான். அங்கிருந்து ஒரு அந்தன கோலத்தில் கிழவனாரா வந்தான். கிழவனார்னா எப்படி? பழுத்த பழமா வரார். கிருபானந்த வாரியார் சாமி அழகா சொல்லுவார், பழுத்த பழம்தான் இனிக்கும். வயசாக வயசாக அன்பும் கருணையும் இரக்கமும் பக்தியும் பண்பாடும் அதிகரிக்கும். அதனால தான் பெரியவங்க காலில் விழுந்து கும்பிடுறோம். பெரியவங்க பழுத்த பழத்துக்கு சமானம் அப்படின்னு ஒரு ஊரில் வாரியார் சாமி பிரசங்கம் பண்ணார். இந்த முன்னால் உட்காந்து ஒரு பைய கேட்டுக்கிட்டே இருந்தான். எந்திரிச்சான். ஐயா அண்ணா, என்னடான்னார். எங்கள் தாத்தா ஒருத்தர் இருக்கார், வயசு 80, எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னுக்கிட்டு இருக்கார். முகத்தில் அப்பளத்தை போட்டால் பொரியும், மோசமான ஆள், திட்டிக்கிட்டே இருக்கார். நீங்கள் என்னமோ பக்குவம் வரும், பண்பாடு வரும், பக்தி வரும் நீங்களே, அவருக்கு கோபந்தான் வருது, ஏன் இப்படி? சாமி அழகா பதில் சொன்னார், பழுக்கணும். உங்கள் தாத்தா பழுத்த பழம் இல்லை, வெம்பி போன பழம். அப்போ என்ன தெரியுது? நம்ம வெம்பி போகக்கூடாது, பழுத்த பழமாக இருக்கணும். சுந்தரனை தேடி வந்த அந்த ஆள் எப்படி வந்தார்? மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ, அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ என்று சேக்கிழார் சொல்லுகிறார். அப்படி பழுத்த பழமாக வந்தார் நம்ம சுந்தரர். இப்போ இங்கே அவருக்கு பேரு ஆரூரன்னு பேரு. அங்க அப்பா அம்மா வச்ச பேரு ஆரூரன். ஆரூரன்னா என்ன? திருவாரூரன். ஏன் அந்த பேரு வச்சாங்க? அவங்க அம்மாவுடைய அப்பா அந்த ஊர்ல இருந்தவர். அவங்க பாட்டனார் ஊரு திருவாரூர். அவங்க அம்மாவுடைய அப்பாவுக்கு ஆரூரன்னு பேரு. அத பிள்ளைக்கு பேரனுக்கு வச்சாங்க, ஆரூரன்னு பேர். ஆரூரர் இங்கே நிற்க சிவபெருமான் பெரிய வயசான கிழவனாராக வர, நீ என் அடிமையின்னாராம். எல்லாரும் சிரிச்சாங்க. பிராமணனுக்கு பிராமணன் அடிமையாகிற பழக்கம் கிடையாது, சிவாச்சாரியாருக்கு சிவாச்சாரியார் அடிமையாகிற பழக்கம் கிடையாது. அமெரிக்காவில் வேணும்னா நீக்ரோக்கள் அடிமையாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் மனுஷனுக்கு மனுஷன் அடிமை கிடையாது. இதென்ன இப்படி சொல்றீங்க? வந்த அந்தனர் சொன்னார், இவங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை என் கையில இருக்குன்னார். தாத்தா எழுதி கொடுத்த ஓலையா? எங்கே இருக்கு? நீ என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு அந்த மாப்பிள்ளை பையன் கேட்டான். பித்தனோன்னா. இவர் சிரிச்சார். நாம் பித்தனாயிருந்தா என்ன, பேயனாயிருந்தால் என்ன, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வாரும். நீ இந்த அறிவுத்திறமையினால பேசாத, வேலை பாரு, அடிமை வேலை தான் பார்க்கணும் அப்படின்னார். ஓலை எங்கே இருக்கு? இந்தா இருக்கு. இடுப்புல இருந்து ஒரு ஓலை எடுத்தார். எடுத்த ஓலையை இந்த ஆரூரர் சுந்தரர் ஓடி போய் புடுங்கி கிழிச்சுட்டார். கிழிச்ச உடனே அந்த அந்தனர் ஓலமிட்டார். மறைகள் அவரை தேடி ஓலமிடுகின்றன. அவர் இப்பொழுது ஓலமிடுகிறார். எப்போ என் ஓலையை கிழிச்சு விட்டானோ அப்போ நிச்சயமா அந்த ஓலையிலே இவனுக்கு பாதகமானது தான் இருக்க வேண்டும். சாதகமா இருந்தா கிழிக்க மாட்டான், பாதகமா இருக்கணும். ஓலையை கிழிச்சு விட்டான் என்று அழுதார், ஓலமிட்டார். எல்லோரும் கேட்டார்கள், யார் எழுதின ஓலை? இவங்க பாட்டன் எழுதின ஓலை. இப்ப என்ன செய்யலாம்? ஆமா, நீங்க எந்த ஊருக்காரர்? நான் திருவெண்ணநல்லூர். அந்த ஊரிலே ஒரு வழக்கு மன்றம் இருக்கே, அரங்கூர் அவயம், நல்லா இருக்கு, வழக்கை அங்கே போய் சொல்லுங்கள். அந்த அந்தனர் புறப்பட்டு போக, மற்றவர்கள் பின்னால் போக, ஆரூரன் அந்தனருக்கு பின்னால் போக, அந்த திருவெண்ணநல்லூருக்கு போனார்கள். அங்கே அரங்கூர் அவயம் வழக்காடு மன்றம் மாதிரி ஒரு நீதிமன்றம். அங்கே இந்த பெரியவர் வழக்கினை சாரச் சொன்னார். அதென்ன சாரச் சொன்னார்? விவரமா தெளிவா சொன்னார்னு அர்த்தம். சேக்கிழார் சுவாமி வார்த்தை. எல்லாரும் கேட்டார்கள், ஐயா அடிமை என்கிறீர்கள், இவங்க பாட்டனார் எழுதி கொடுத்த ஓலை என்கிறீர்கள், அந்த ஓலை உங்கள்கிட்ட இருக்கா? ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார்தங்கள் காட்சியில் 3இல் 1 காட்டுக. பழக்கம் உண்டா? அடிமை பழக்கம் கிடையாது. ஆவணம் ரெக்கார்டு ஏதாச்சும் பதிவு இருக்கா? இருக்கு. ஓலை இருக்கு. எங்கே இருக்கு? இந்த பையன் கிழிச்சுப்படுவான், கிழிக்க மாட்டான்னு சொல்லுங்கோ, ஓலையை தர்றேன். வந்த கிழவர் கெட்டிக்காரத்தனமா சொல்ல,
அரங்கூரவகத்திலே இருந்தவர்கள் இவன் கிழிக்க மாட்டான் கொடுங்கோ, இடுப்புல இருந்து அடுத்த ஓலையை உருகினார். இந்த பிள்ளைக்கு ஆச்சரியம், அந்த ஓலையத்தான் அங்கே கிழிச்சிட்டமே, இந்த ஆளு என்ன அடுத்த ஓலை வச்சிருக்காரே. வந்த கிழவனார் அழகா சொன்னார், அது செராக்ஸ் காப்பி, இது ஒரிஜினல். அது நகல், இது அசல். அது படி ஓலை, இது மூல ஓலை. அவனுக்கென்ன, எத்தனை ஓலை வேண்டுமானாலும் எழுதுவான். ஓலையில என்ன இருக்கு, வாங்கி படியுங்கள். படித்தார்கள். அதுல என்ன இருக்கு தெரியுமா? சிவபெருமானுக்குன்னு இல்லை, திருவெண்ணெய்நல்லூர் பித்தனுக்குன்னு இருக்கு. சிவபெருமான் தனக்கு பேரு வச்சுக்கிட்டார். என்ன பேரு வைக்கலாம்? சிவபெருமானுக்கு எந்த பேரும் கிடையாது, எல்லா பேரும் அவர் பேர் தான். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம், திருநாமம் பாடினாம் தெள்ளேனங் கொட்டாமோ என்பார் மாணிக்கவாசகப் பெருமான். எது அவர் பேரு? எல்லாரும் பார்த்து என்ன பேரு வைக்கிறீங்களோ அது அவருக்கு பேரு. அவரை ராமசாமின்னு கூப்பிட்டா ராமசாமியா வந்து நிற்பார். சரணம் ஐயப்பான்னு கூப்பிட்டா ஐயப்ப சாமியா வந்து நிற்பார். பிள்ளையாரேன்னு கூப்பிட்டா பிள்ளையாரா வந்து நிற்பார். முருகனேன்னு கூப்பிட்டா முருகனா வந்து நிற்பார். கருப்பண்ண சாமின்னு கூப்பிட்டா கருப்பண்ண சாமியா வந்து நிற்பார். இல்லைன்னு சொல்லிவிட்டா இல்லைன்ட்டு போயிடுவார். எல்லாம் நம்மள்கிட்ட தானே இருக்கு. பெருமான் என்ன பேரு வச்சான் தெரியுமா? வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்குன்னு எழுதினான். ஏன்? இந்த பிள்ளை இப்போ பைத்தியக்காரான்னு கூப்பிட்டான்ல, இவன் எனக்கு வச்ச பேரு பித்தன் தானே. என் பிள்ளை என்ன பேர்ல கூப்பிடுறானோ அதானே என் பேரு, எனக்குன்னு பேர் கிடையாது. வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு வழி வழி அடிமை. கையெழுத்து யாரு போட்டிருக்கா தெரியுமா? இவங்க பாட்டனார். இதற்கு இவை இங்கு என் எழுத்து, நான் நல்ல ஞாபக சக்தியோடு எழுதி கொடுத்தது, நாங்கள் வழி வழி அடிமை. ஒரே ஆச்சரியம். கையெழுத்தை பார்த்த உடனே இந்த கையெழுத்து இவங்க பாட்டனார் கையெழுத்தா? இருந்த நீதிபதி கேட்டார். கிழவனார் சொன்னார், இவன் பாட்டனையே இவன் பார்த்ததில்லையே, கையெழுத்தே எங்க பார்த்திருக்க போறான். அதனாலே அரங்கூர் அவயத்திலே இவங்க பாட்டனாருடைய பழைய கையெழுத்து பிரதி என்னமாவது இருந்தா, பழைய பதிவு ஆவணங்கள் இருந்தா எடுத்து பாருங்கோ. அந்த காலத்திலே உடனே போய் ஆவணத்தை எடுத்து பார்த்து கையெழுத்து சரிதான்னு சொல்லிவிட்டாங்க. நம்ம காலத்தில் தேடப்போனா, நம்ம தேட ஆரம்பிச்சா நம்ம பேரங்காலத்தில் தான் ஆவணம் கிடைக்கும். இது நம்ம தலையெழுத்து. பழைய காலத்திலே உடனே அந்த ஆவணத்தை எடுத்து பார்த்தார்கள். கையெழுத்து சரியாயிருக்கிறது, இது உன் பாட்டன் கையெழுத்து, நீ அடிமை. எல்லாரும் கேட்டாங்க கிழவனாரை பார்த்து, உங்களை நாங்க பார்த்ததே இல்லையே, உங்க வீடு இந்த ஊர்ல எங்கே இருக்கு? நம்ம வீடு தான் இந்த ஊர்ல பெரிய வீடுன்னாரு. எங்கே என்றார்கள். பெருமான் முன்னால் போக, ஆரூரன் பின்னால் போக, ஊர் பெருமக்கள் அதற்கு பின்னால் போக, திருவருள்துறை கோயிலுக்குள்ளே போனார், மறைந்து விட்டார். ஆரூரனுக்கு புரிந்தது, வந்தது பெருமான் என்று. கன்றுக்குட்டி தாய்ப்பசுவை பார்த்து கதறுவது போலே கதறினார், அழுதார். எம்பெருமானே, உன்னை திட்டிவிட்டேனே என்று கலங்கினார், வருந்தினார். பெருமான் சொன்னான், கவலைப்படாதே, நம்மை பாடு. மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. நம்மளை திட்டியிருக்கேப்பா, பித்தான்னு சொல்லியிருக்கே, உனக்கு வந்தொண்டன்னு பேரு. பல பேர் மென் தொண்டர்கள், நீ கொஞ்சம் வந்தொண்டன். மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும். எது அர்ச்சனை? நீ தமிழால் பாடு, அதுதான் நமக்கு அர்ச்சனை. அர்ச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார், தூமரை பாடும் வாயார். வேதங்கள் இவரை பாடுகின்றன. இவர் நீ என்ன தமிழால பாடு என்று சுந்தரிடத்திலே கேட்கிறார். குன்றக்குடி அடிகளார் தெய்வசிகாமணி பெருமான் அழகா சொல்லுவார். சிவபெருமான் எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டிருந்தா, தமிழ் கேட்காம காத்து கிடந்தா, ஒரு அடியாரை பார்த்து என்ன தமிழால பாடு அப்படின்னு கேட்டிருப்பாரு.
அவளது காலம் காத்து கிடந்திருக்கிறார் நல்ல தமிழ் கேட்பதற்காக. அதனால என்ன சொல்றார்? மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். சொற்றமிழ் பாடுக, நம்ம தமிழால பாடு. பெருமானே, எனக்கு பாட வரலையே, நான் எப்படி பாடுறது? என்னவோ சொல்லி என்ன கூப்பிட்டியே, அப்படி பாடு. மன்னிச்சுக்கிடுங்கோ, தெரியாம சொல்லிட்டேன். பைத்தியக்காரா, பித்தான்னு சொன்னேன், தப்புத்தான். தப்புல்ல, அது தமிழுக்கு தொடக்கம். பித்தா என்று பாடு. சிவபெருமான் பித்தா என்று அடியெடுத்து கொடுத்தான். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே. திருப்பாட்டு அற்புதமாய் தொடங்கிற்று. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊரூரா போய்விட்டு திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார். திருவாரூரிலே அந்த 2 பெண்களில் கமலினி என்பவள் பரவேநாச்சியாராக அவதாரம் செய்திருக்கிறாள். பரவேநாச்சியாருக்கு தொழில் என்ன? ஆலயத்திலே வந்து நடனமாடக்கூடிய கணிகையர் மரபில் தோன்றினாள். பெருமானுக்கு முன்னால் நடனமாடக்கூடியவள். கோயிலுக்கு வருகிறார் சுந்தரமூர்த்தி. பரவேநாச்சியாரை பார்க்கிறார். ஏதோ ஒரு எண்ணம், பழைய தொடர்பு. பரவேநாச்சியார் மீது காதல் வந்தது. இந்த பரவேநாச்சியாருடைய காதல் அது எப்படி இருக்கு தெரியுமா? அற்புதமோ சிவன் அருளோன்னாரா. எந்த காதலனாவது காதலிய பார்த்து சிவன் அருள் போல இருக்கிறது அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கமா? இந்த காலத்தில் அப்படி சொன்ன காதலி நிற்பாளா? இது பழைய காலம். சிவன் அருள் இந்த பெண்ணாக வந்திருக்கிறது. அற்புதமோ சிவனருளோ என்று அழகாக பாடினார். கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ என்று கேட்டவர் அற்புதமோ சிவனருளோ என்று இருக்க, அந்த பெண் பறவை இருக்கிறாளே, அவள் சுந்தரமூர்த்தியை பார்த்து, இவர் யார் தெரியுமா? முருகன் மாதிரி இருக்கிறாரே, முருகப்பெருமான் போலே இருக்கிறாரே என்று அவளுக்கு தோன்றியதாம். முருகன் அருள், முருகன் என்று முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ என்று அவள் நினைத்தாளாம். ஒரு வழிக்கு அதுவும் சரிதானே. முருகனுக்கு வள்ளி தெய்வயானை என்று 2 பெண்டாட்டிகள். இவருக்கும் 2 பெண்டாட்டிகள் வரப்போகிறார்கள். ஒருவேளை அதுவும் சரிதானே. முருகனும் சுந்தரன், இவரும் சுந்தரர். முருகனும் பாடுவான், இவரும் பாடுவார். எனவே முன்னே வந்தெதிர் தோன்றும் முருகனோ என்றார். சிவபெருமானிடத்திலே சென்றார். சிவபெருமானே, இந்த பரவநாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னார். சிவபெருமான் செய்கிறோம் என்று சொல்லி அங்கே திருவாரூரிலே உள்ள எல்லாருக்கும் சொல்லி, நம்முடைய தோழன் சுந்தரன் திருவாரூரன் வந்திருக்கிறான், அவனுக்கு பரவநாச்சியாரை திருமணம் செய்து வையுங்கள். பெருமான் சொல்ல, கணிகையர் குலத்திலே பிறந்த பரவநாச்சியாருக்கும் 30 திருமேனி தீண்டக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் திருமணம் நடந்தது. அடியார்களுக்கு ஜாதி இல்லை என்பது நிறுவப்பட்டது. இது திருவாரூரில் நடந்த நிகழ்ச்சி. கல்யாணம் என்னைக்கு? பங்குனி உத்திரத்தன்னைக்கு. அது அற்புதமான நாள். தர்மராஜாவுக்கும் பாஞ்சாலிக்கும் கல்யாணம் பங்குனி உத்திரம். மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் கல்யாணம் பங்குனி உத்திரம். திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானைக்கும் முருகனுக்கும் கல்யாணம் பங்குனி உத்திரம். திருப்பதியிலே திருச்சானூரிலே நம்முடைய சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் பங்குனி உத்திரம். அதே மாதிரி நம்முடைய சுந்தரருக்கும் பரவநாச்சியாருக்கும் கல்யாணம் பங்குனி உத்திரம். எல்லாருக்கும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஆண்டுதோறும் சாப்பாடு போட்டார்கள். இவருக்கு பணம் ஏது? பகவான் கொடுக்கிறான். பணமா கொடுக்கல, பொருளா கொடுக்கிறான். குண்டையூர்னு பக்கத்தில் ஒரு ஊர். அங்கே ஒரு விவசாயி, அவருக்கு குண்டையூர் கிளார்னு பேரு. அவர் நிறைய நெல் கொடுப்பார். அந்த நெல்லை வச்சு சாப்பாடெல்லாம் ஆகும். ஒரு 2 மாசம் 1 மாசத்துக்கு அவர் நெல் அனுப்பலை. சுந்தரருக்கு ஒன்றும் புரியல. குண்டையூருக்கு போயிட்டார். நெல் வரலையே. அவர் சொன்னார், சாமி, விளைச்சல் கிடையாது, பஞ்சம்,
மழை இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? அப்படியா, நான் சிவபெருமான்கிட்ட கேட்டு வாங்கித் தர்றேன். சிவபெருமானை நோக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட சிவபெருமான் நெல்லு மலையவே கொடுத்தார். கேட்டது நெல்லு, கொடுத்தது நெல் மலை. அதான் ஆண்டவன் பெருமை. நெல்லு மலையை கொடுத்தார். கொடுத்தா இவர் வாங்கிக்க வேண்டியதுதானே. குண்டையூருக்கு பக்கம்தான் திருக்கோளிலி. குண்டையூர்ல கோயில் கிடையாது, திருக்கோளிலியிலே கோயில். அங்கே வந்து சுந்தரமூர்த்தி பாடுகிறார், பரவநாச்சியாருக்காக நெல்லு கேட்டேன், மலை கொடுத்துருக்கிறீங்க, திருவாரூருக்கு போகணும், இதை எப்படி கொண்டுகிட்டு போறது? எங்கிட்ட என்ன லாரி இருக்கா, ட்ரெயின் இருக்கா? ஒன்றும் கிடையாது. நெல்லை அங்கே கொண்டாந்து சேர்த்து பிடுங்க. நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலையம் பெருமான் அவை அட்டி தரப்பணியே. குண்டையூரிலே சில நெல்லு. ஒரு ஆள்கிட்ட சொல்ற பொழுது மலை நெல்லுன்னு சொன்னா அவன் தூக்க வரமாட்டான், கொஞ்சம் போல நெல்லுன்னு சொன்னா தூக்க வருவான். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம பார்வைக்கு மலை நெல்லு ரொம்ப பெருசு. சிவபெருமானுக்கு முன்னாலே மலை என்பது ஒரு புள்ளிதானே, ஒரு தூசுதானே. அவன் அண்டங்களை விட பெரியவன் அல்லவா? 101 கோடியின் மேற்பட விரிந்த அண்டங்களை எல்லாம் ஒரு பக்கம் வச்சு சிவபெருமானை ஒரு பக்கம் வச்சா இவ்வளவு பெரிய அண்டங்கள் எப்படி இருக்குமா? காலையில சூரிய வெளிச்சத்துல வரக்கூடிய பறக்கக்கூடிய தூசி மாதிரி இருக்குமா? அப்போ சிவபெருமான் எவ்வளவு பெரிய ஆளு? அண்டங்கள் எல்லாம் தூசியாய் தெரியுமானால் அவன் எவ்வளவு பெரிய ஆளாயிருப்பான்? பாதம் 2 வினவில் பாதாளம் 7 கப்பால், ஜோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை அவனுக்கு முன்னாலே நெல் மலை என்பது சில நெல்லுத்தானே. இவர் கேட்டவுடனே சிவபெருமான் சொல்கிறார், கவலைப்படாதே, ராத்திரிக்கு நெல்லை எல்லாம் பூதங்களை விட்டு திருவாரூருக்கு கொண்டே சேர்த்துறேன். அதே மாதிரி பூதங்கள் போய் ராத்திரி திருவாரூர் முழுக்க நெல்லு கொட்டிடுச்சு. ஒரு வீட்டு கதவும் திறக்க முடியல. வாசப்படியெல்லாம் நெல்லு, வீதியெல்லாம் நெல்லு. மலையில்ல போயிருக்கு திருவாரூருக்கு. என்ன செய்கிறது? ரொம்ப சிரமம். கதவை திறக்க முடியுமா? பரவநாச்சியார் சொன்னாலாம், எல்லாருக்கும் அவங்கவங்க வீட்டுக்கு முன்னாலே கிடக்கிற நெல்லை எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், தெரு சுத்தமாயிடுச்சு. ஒரு புயல் வந்தது தமிழ்நாட்டில். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலம். நிறைய மரங்கள் விழுந்தன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெருஞ்சேதம். மரங்கள் விழுந்தமையினாலே எந்த காரும் போக முடியல. என்ன செய்கிறது? மரத்தை எல்லாம் எடுக்க 1 வாரம் ஆகும். அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு சாப்பாடு. 1 வாரம் சாப்பிடாம இருக்கணுமே. கரண்ட் இல்லை, தண்ணி கிடைக்கல, என்ன செய்யலாம்? காமராஜர் அழகாக சொன்னார், யார் யார் வீட்டுக்கு முன்னாலே எந்தெந்த மரம் விழுந்திருக்கோ அதையெல்லாம் அவங்கவங்க வெட்டி வச்சுக்கலாம். அவ்வளவுதான். 6 மணி நேரத்தில் ரோடு சுத்தமாயிடுச்சு. எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான். தெரு சுத்தமாகி விட்டது. எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைத்தன. அது மாதிரி பரவநாச்சியார் சொன்னால், யார் யார் வீட்டுக்கு முன்னாலே எவ்வளவு நெல்லு கிடக்கோ அதை அவங்க எடுத்துக்கலாம். எல்லாரும் எடுத்து கொண்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒன்று புரிய வேண்டும். நம்ம கேட்டா நெல்லு கொடுப்பாரா சிவபெருமான்? நிச்சயமா கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார்? பரவநாச்சியார் நெல்லை எல்லாரும் எடுத்துக்கலாம்னு சொல்லக்கூடிய மனப்பாங்கு உள்ள பொண்ணு. அதனாலே அவளுக்கு நெல்லை கொடுத்தார். நம்ம வீட்டுக்காரி என்ன சொல்லுவா? இதே மாதிரி நமக்கு நெல்லு கிடைச்சிருந்து எல்லாரும் வீட்டு வாசல்லையும் கொட்டி கிடந்தா நம்ம வீட்டுக்காரி என்ன சொல்லுவா? எங்க வீட்டுக்காரரு கஷ்டப்பட்டு கொண்டாந்த நெல்லு எவளாவது எடுத்தா கையை ஒடிச்சு விடுவேன், அப்படித்தானே சொல்லுவா. அதான் நமக்கு நெல்லு கொடுக்க மாட்டேங்கிறார். அடுத்தவனுக்கு கொடுக்க வேணுமென்று எண்ணினால் நீ கொடுக்கப்படுவாய். அது மாதிரி கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலையம் பெருமான் அவை அட்டித்தரப்பணியே. அதே மாதிரி செய்து விட்டான். நடந்த இடம் திருவாரூர். பரவநாச்சியாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வாழ்க்கை நடத்தினார்கள். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வாரி வாரி வழங்கினார்கள். சேரமான் பெருமாள் திருவாரூருக்கு வருகிறார்.
சேரமான் பெருமாள் சேர நாட்டு மாமன்னர். அவருக்கு களரிற்று அறிவார்னு பேரு. களரிற்று அறிவார்னா என்ன அர்த்தம்? எல்லா உயிர்களும் பேசக்கூடிய எல்லா செய்திகளையும் மொழிகளையும் அறியக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். களரிற்று அறிவார். அவர் வழிபாடு செய்வார். ஒவ்வொரு நாளும் பூஜை எப்பொழுது முடியும்? பாதச் சிலம்பு ஒலி கேட்கும் பொழுது முடியும். ஒரு நாள் பூஜையிலே நடராஜாவின் பாதச் சிலம்பு ஒலி கேட்க தாமதமாயிற்று. சேரமான் பெருமாள் பார்த்தார், பூஜையிலே களரிற்றறிவாராகிற நமக்கு சிலம்பு ஒலி கேட்கவில்லை, நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம் என்று உடைவாளை உருவி வெட்டி கொள்ளப் போகிறார். பாதச் சிலம்பு ஒலி மிக வேகமாக கேட்டது. சிவபெருமானை பார்த்து, ஏன் இன்றைக்கு தாமதம் என்று சேரமான் பெருமாள் கேட்க, சிவபெருமான் சொல்கிறார், நம் சுந்தரன் நம்மை பாடிக்கொண்டிருந்தான், கேட்டுக்கொண்டிருந்தேன், தாமதமாகிவிட்டது. ஏன் இப்படி சொல்கிறார் சிவபெருமான்? ஒரே நேரத்திலே எல்லாவற்றையும் கேட்கவும் வரவும் அவரால் முடியாதா? முடியும். ஆனால் 2 பேரையும் இணைக்க வேண்டுமே. இப்படி சொன்னார். சேரமான் பெருமாள் பார்த்தார், அந்த சுந்தரனை பார்க்க வேண்டும். வந்தார், பார்த்தார். சுந்தரரும் சேரமான் பெருமாளும் நட்பு கொண்டார்கள். இதிலே திருவாரூரிலே நடந்ததாக ஒரு செவிவழி செய்தி உண்டு. இது பெரிய புராணத்தில் கிடையாது. சேரமான் பெருமாள் திருவாரூருக்கு வருகிறார். வீட்டுக்குள் வருகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வீட்டு கதவு திறந்திருக்கிறது. அடுக்கலையிலே பரவநாச்சியார் ஏதோ சமையல் செய்து கொண்டிருக்கிறார். கீழே உட்கார்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏதோ நறுக்கிக் கொண்டிருக்கிறார். பார்க்கிறார் சேரமான் பெருமாள். இந்த கீரையில தூதுவளைன்னு ஒரு கீரை. இந்த தூதுவளை என்பது மிக சிறப்பான ஒரு பச்சிலை, நெருப்பு மாதிரி தூதுவளை. கரிசலாங்கண்ணி என்பது தண்ணீர், நெருப்பு தூதுவளை, காற்று முசுமுசுக்கை. இந்த 3க்கு ஞான பச்சிலைன்னு பேர். தூதுவளை சாப்பிட்டால் க்ஷயரோகம் வராது. தூதுவளை சாப்பிட்டால் இருமல் வராது. அது ஒரு ஞான பச்சிலை. இந்த தூதுவளையில முள்ளு ரொம்ப இருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தூதுவளை விரும்பி சாப்பிடுவார். அன்றைக்கு தூதுவளையை அவர் உட்கார்ந்து முள்ளை தனியாக்கி கீரையை ஆய்ந்து கொண்டிருக்கிறார். சேரமான் பெருமாள் அப்பொழுது வந்து விட்டார். வந்தவர் பார்த்தார், சாமியை பார்த்து ஒரு கும்பிடு போட்டார். சுந்தரர் உட்காரச் சொன்னார். சேரமானும் அடுப்படியிலே உட்கார்ந்தார். சும்மா இருக்க வராது. கொஞ்சம் தூதுவளை அவர் எடுத்து போட்டு தனக்கு முன்னாலே போட்டு அவர் ஆயத் தொடங்கினார். 1 மணி நேரம் ஆயிற்று. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆஞ்சது ஒரு பக்கம், சேரமான் பெருமாள் ஆஞ்ச தூதுவளை கீரை இன்னொரு பக்கம். பரவநாச்சியார் வந்தார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆய்ந்த கீரையை எடுத்தார்கள், கண்ணில் ஒற்றி கொண்டார்கள், வில்வ மரத்தில் கொண்டே போட்டுட்டாங்க. சேரமான் பெருமாள் ஆஞ்ச கீரையை எடுத்து கழுவி அடுப்பில் போட்டார்கள் பக்குவப்படுத்துவதற்காக. சேரமான் பெருமாளுக்கு ஒரே ஆச்சரியம். பக்கத்தில் போனார். தாயே, சாமி ஆஞ்ச கீரையை கொண்ட வில்வ மரத்தில் போட்டுட்டீங்க, அடியேன் ஆஞ்ச கீரையை சட்டியில போட்டு பக்குவப்படுத்துறீங்க, எதனால? பரவநாச்சியார் சொன்னார்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கீரையை ஆஞ்ச பொழுது என்ன சொல்லிக்கிட்டு ஆஞ்சார்? வாயினாலே நமசிவாய மந்திரம் சொல்லி ஆய்ந்தார். ஏன்? அவருக்கு பழக்கம் அதுதான். நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று பாடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மற்று பற்றனக்கின்று நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொடுதேத்தும் சீர்க்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, உன்னை நான் மறந்தாலும் இந்த நாக்கு மறக்காது என்று நமசிவாய 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 என்று அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தூதுவளையை சுந்தரர் ஆய்ந்திருக்கிறார். எனவே எப்பொழுது 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிவிட்டாரோ அப்பொழுது அது சிவார்ப்பணமாகிவிட்டது. சிவார்ப்பணமான கீரையை அடுப்பில் போட்டு பக்குவப்படுத்தக்கூடாது. ஆனால் சேரமான் பெருமாளாகிற நீங்கள் கீரையை ஆய்ந்த பொழுது என்ன சொன்னீர்கள்?
சேரமான் பெருமாள் சொன்னார், நான் என்ன சொன்னேன், ஒன்னும் சொல்லல, இந்த கீரையில உள்ள முள்ளு கையில குத்தக்கூடாதுங்கிற நினைப்போடு ஆய்ந்தேன், அதனாலதான் இதை பக்குவப்படுத்துறதுக்காக அடுப்பில் போட்டிருக்கிறேன். இப்படியாக ஒரு செவிவழி செய்தி உண்டு. அது நடந்ததோ இல்லையோ வேற விஷயம், என்ன தெரிய வேண்டும், நம்முடைய பணிகளை செய்யும் பொழுது ஆண்டவன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பணி செய்ய பழகுவோமானால் வாழ்க்கையில் நமக்கு எல்லா விதமான இன்பங்களையும் தந்துவிட்டு அடுத்த பிறவி இல்லாமல் வினை பயனை ஆண்டவன் ஏற்றுக்கொள்ளுவான். இது திருவாரூரில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. ஒரு நாள் சேரமான் பெருமாள் திருவாரூர் கோயிலுக்குள்ளே சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு போகிறார், வழிபாடு செய்கிறார், திரும்பி போய்விட்டார். கொஞ்ச நாள் ஆயிற்று. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பொழுது வேறொரு வாசல் வழியாக கோயிலுக்குள் போகிறார். அங்கே தேவாசிரியன் மண்டபம் என்று ஒரு மண்டபம் உண்டு. தேவாசிரியன் மண்டபத்திலே சிவனடியார்கள் கூடியிருந்து சிவபெருமான் திருநாமத்தை பாடிக்கொண்டிருப்பார்கள். பக்திமயமான இடம். அந்த பகுதியிலே வந்தார் நம்முடைய சுந்தரர். மிக பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடம், அதனாலே ஒதுங்கி போய் விடுவோம் என்று அப்படி ஒதுங்கி போயிட்டார். அவங்க மேல மரியாதை, நாம் சாதாரணமானவர்கள், அவர்கள் மிக பெரியவர்கள் அப்படின்னு ஒரு மரியாதை, ஒதுங்கி போயிட்டார். அங்கே ஒருத்தர் நிற்கிறார், மலையாளத்துக்காரர், அவருக்கு விரண்மிண்டர்னு பேர், ரொம்ப சத்தம் போட்டு பேசக்கூடிய ஆளு. இந்த விரண்மிண்டர் கேட்டார், பக்கத்தில் இருந்தவரை பார்த்து, அடியார்களை கும்பிடாம கோயிலுக்குள்ள போறானே இந்த ஆள் யார்? பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், அவர் ஆரூரர். ஆரூரனா? சரி, அடியார்களை கும்பிடாம போறானே அவன் நமக்கு புறகுன்னார். புறகுன்னா என்ன அர்த்தம்? அடியார்கள் கூட்டத்தை விட்டு அவனை ஒதுக்கி வச்சு விட்டோம்னு அர்த்தம். அவர் சொன்னார், பக்கத்தில் இருந்தவர், அப்படியெல்லாம் அவசரப்பட்டு சொல்லாதீங்க, இவரை சிவபெருமான் தன் தோழர் என்று சொல்லி இருக்கிறார், இவருக்கு தம்பிரான் தோழர்னு பேரு. அப்படியா? இந்த ஆளை சிவபெருமான் தோழர்னு சொன்னாரா? அப்போ சிவபெருமானும் புறகு, சிவபெருமானையும் தள்ளு, அடியார்கள் கூட்டத்தில் அவரும் வேண்டாம். எவ்வளவு வேகம் விரண்மிண்டருக்கு! வேகமாக வந்தார் சுந்தரர். தியாகராஜ பெருமான் பார்த்தார், சுந்தரா, வர்ற பொழுது இந்த அடியார்களை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு வரக்கூடாதா? ஒரு பாட்டு பாடிட்டு வரக்கூடாதா? இப்பொழுது பார், உன்னையும் தள்ளிவிட்டு என்னையும் தள்ளிவிட்டார்கள். அடியார்கள் தள்ளினால் நான் எங்கு போவேன் என்கிறார் தியாகராஜ பெருமான். என்ன புரியுது? கடவுளால முடியாதது ஒன்று உண்டு, எல்லாம் செய் வல்ல பெருமானால் முடியாதது ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? அடியார்களை விட்டு விலகி இருக்கிறது அவனால முடியாது. அடியார் கூட்டத்துக்குள்ளேயே இருப்பான், அடியாரோடு பேசுவான். நாம் சாப்பிட்டால் அவன் சாப்பிடுவான், நாம் பட்டினி கிடந்தால் அவனும் பட்டினி கிடப்பான், நாம் நினைத்தால் அவனும் நினைப்பான், நாம் மறந்தால் அப்பொழுதும் அவன் நம்மை நினைப்பான். அதுதான் அவனுக்கு பெருமை. என்னையும் தள்ளிவிட்டாங்களே, பாடு, அடியார்களை பாடு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திகைக்கிறார். எப்படி பாடுவது? பாடு, நான் அடியெடுத்து கொடுக்கிறேன், பாடு. அன்றைக்கு பித்தா என்று அடியெடுத்து கொடுத்தேன், பாடினாய், இப்பொழுது அடியெடுத்து கொடுக்கிறேன், பாடு. தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். பெருமான் அடியெடுத்து கொடுத்தார். தில்லையினா சிதம்பரம், சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய அந்தணர்களுடைய அடியார்களுக்கும் அடியேன் என்று சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்தார். இதில் ஒரு நயம். திருவாரூர் மண் தலம், பிருதிவி க்ஷேத்திரம். மண் தலத்திலே இருக்கக்கூடிய தியாகராஜர் ஆகாசத்தலமாகிற தில்லையை வச்சு அடியெடுத்து கொடுக்கிறார். மண்ணிலிருந்து ஆகாசம். ஆகாசத்தலம் சிதம்பரம். சேக்கிழாருக்கு அங்கே சிவபெருமான் உலகலாம்னு அடியெடுத்து கொடுக்கிறார். உலகம் என்பது மண்ணு. ஆகாசத்தலமாகிற தில்லையில் சேக்கிழாருக்கு உலகலாம் என்று மண் தலத்தை நினைவூட்டி அடியெடுத்து கொடுக்கிறார் நடராஜர். திருவாரூரிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மண்தலமான திருவாரூரில் இருந்து ஆகாசத்தலமான தில்லையை வைத்து தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்கிறார் தியாகராஜ பெருமான்.
இன்னொன்று. இந்த ரெண்டையும் வைத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்று நமக்கு புரிகிறது. தன்னை பாட வேண்டும் என்ற பொழுது சிவபெருமான் பித்தான் ஒரு வார்த்தை தான் எடுத்து கொடுத்தார். தன் அடியார்களை பாட வேணும்னு சொல்ற பொழுது ஒரு வரியவே எடுத்து கொடுக்கிறார். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அப்போ அந்த ஆண்டவனுக்கு இந்த அடியார்கள் மீது எவ்வளவு கருணை என்பது நமக்கு தெரிகிறதல்லவா? இதைத்தான் தனிப்பெருங்கருணை என்று வள்ளற் பெருமான் கண்ணீர் விட்டு கதறி அழுது அழைத்தார் போலும். அந்த பெருமான் அடியார்களுக்குன்னு சொன்ன உடனே பெரிதாக ஒரு வரியவே கொடுக்கிறான். இன்னொன்னு, தன்னையே அடியேன் என்று குறிப்பிட்டுக் கொள்ளுகிறான். அவன் தொடங்கினான், அவர் தொடர்ந்தார். ஆரூரன் அடியெடுத்துக் கொடுத்தான், ஆரூரர் தொடங்கினார். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையான் விரண்மிண்டற்கடியேன், அல்லிமென்மா முல்லையந்தார் அமர்நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே என்று திருத்தொண்ட தொகை தொடங்கிற்று. 60 அடியார்களை பட்டியலிட்டார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவர்களுக்கெல்லாம் அடியேன் என்று 60 பேர் வரலாற்றை ஒவ்வொரு வரியில், சில பேருக்குடைய வரலாற்றை பாதி வரியில், சில பேர் வரலாற்றை 2 வரிகளில் எடுத்து தொடுத்து தொடங்கினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 60 வரலாறுகள் அமைந்தன. பின்னால் வந்த திருத்தொண்டர் திருவந்தாதி பாடிய நம்பியாண்டார் நம்பிகள் இந்த 60ஓடு சுந்தரரை சேர்த்து கொண்டார். 61. சுந்தருடைய தாயார் இசைஞானியாரை சேர்த்து கொண்டார். 62. தந்தையார் சடையனாரை சேர்த்து கொண்டார். 63 நாயன்மார்களின் திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் பாட, பின்னால் வந்த சேக்கிழார் அதை எடுத்துக்கொண்டு பெரிய புராணமாக விரித்தார். தொகை வகையாகி வகை விரியாயிற்று. அடியார்கள் புகழை பாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சிவபெருமான் அனுப்பி வைத்தார் அல்லவா? அந்த செயல் இப்பொழுது நடந்துவிட்டது. இது இல்லாவிட்டால் திருத்தொண்டர் திருவந்தாதி இல்லை, நம்முடைய பெரிய புராணமும் கிடையாது. ஒரு சைவரும் வைணவரும் சந்தித்து கொண்டார்களாம். வைணவரை பார்த்து சைவர் சொன்னார், ஐயா, நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். உங்களுடைய ஆழ்வார்கள் பாட்டுக்கெல்லாம் நன்றாக உரை எழுதக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை என்ற ஒரு வியாக்கியான சக்கரவர்த்தியை நீங்கள் பெற்று விட்டீர்கள். எங்களுக்கு அப்படி உரை எழுத ஒரு ஆள் கிடைக்கலையே என்னாராம். சைவரை பார்த்து அந்த நல்ல வைணவர், உயர்ந்த வைணவர் சொன்னாரா, உங்களுக்கு அடியார்கள் புகழை பாட சேக்கிழார் என்று ஒருவர் கிடைத்தார், எங்களுக்கு அப்படி யாரும் கிடைக்கவில்லையே என்றாராம். இதுதான் சைவமும் வைணவமும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாதை. இந்த பெரிய புராணத்துக்கு அடிப்படை போட்டு கொடுத்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இது நடந்தது தேவாசிரியன் மண்டபத்தின் மூலமாக திருவாரூரில் நிகழ்ந்த நிகழ்ச்சி. நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றில் பெரும்பகுதி திருவாரூரில் நிகழ்ந்தது. எனவே அவர் வரலாறு திருவாரூர் வரலாறாகவே மலர்கிறது. சுந்தரர் பல ஊர்களுக்கும் போனார். பல ஊர்களிலும் அவருக்கு பொன் கிடைத்தது. ஒருமுறை திருமுதுகுன்றம் விருத்தாசலத்திலே 12,000 பொற்காசுகள் கிடைத்தன. சிவபெருமான் கொடுத்தார். பெருமானே, இதை திருவாரூரிலே எடுத்துக்கொள்கிறேன். சிவபெருமான் சொன்னார், திருமுதுகுன்றம், திருமுதுகுன்றம்னா விருத்தாசலம், அங்கே உள்ள ஆறு மணிமுத்தாறு, இப்பொழுது மணல் முத்தாராக ஓடுகிறது. மணிமுத்தாற்றிலே போடு, திருவாரூர் கமலாலய குளத்திலே எடுத்துக்கோ. 12,000 பொற்காச சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விருத்தாசலத்திலே மணிமுத்தாத்திலே போட்டுட்டார். போடுற பொழுது ஒரே ஒரு நாணயத்தை எடுத்து வச்சுக்கிட்டார். நாளைக்கு மாற்று மாறி போகக்கூடாதே, இதே கேரட்டு ஒழுங்கா இருக்கணுமே. 24 கேரட்டு தங்க காசுன்னா 24 கேரட்டா வரணுமில்ல, அதுக்காக எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டார்.
பாக்கி 11,999 தங்க காசுகளை ஆத்துல போட ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருவாரூருக்கு வந்து பரவநாச்சியார்கிட்ட சொல்றார், ஆத்துல போட்டேன், குளத்துல எடுக்க போறேன். பரவநாச்சியார் வேடிக்கையாக பார்க்கிறாள். இது யாராவது செய்வார்களா? ஆமா, செய்ய போறேன், வா. திருவாரூர் கமலாலய குளத்துக்கு வந்தார். பக்கத்திலே ஒரு பிள்ளையார், பிள்ளையாருக்கு பக்கத்திலே இருந்து பாடினார். தங்கம் வரவில்லை, தங்கம் போய்விட்டது, இத்தனை பொற்காசு போய்விட்டது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏன் கண்ணீர் வந்தது? இவ்வளவு பொற்காசும் போச்சே, மடத்தனமா ஆத்துல போட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சாரா? இல்லை. சிவபெருமான் திருவருள் இதுவரை எனக்கு இருந்ததே, இப்பொழுது ஒருவேளை அந்த திருவருள் என்பால் வற்றிவிட்டதோன்னு சந்தேகப்பட்டாரா. கண்ணீர் வந்துருச்சு. பக்கத்தில் இருந்த பரவநாச்சியார் அழுதார். ஏன் அழுதார்? 12,000 பொற்காசும் போச்சே, இந்த மனுஷன் இப்படி அநியாயமா போட்டுட்டு வந்துட்டாரு, கையிலையாவது தூக்கிட்டு வரலாம்ல அப்படின்னு அழுதாளா? இல்லை. அப்படியெல்லாம் அழுதா அவன் நம்ம வீட்டுக்காரியா இருப்பா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனைவியா இருக்க முடியாது. பரவநாச்சியார் ஏன் அழுதார் தெரியுமா? பெருமானை இவர் சந்தேகப்படுகிறாரே, தனக்கு அருள் செய்த பெருமானுடைய அருள் இப்பொழுது வற்றிவிட்டதோ என்று இவர் சந்தேகப்படுகிறாரே. சந்தேகப்படலாமா? பெருமான் அருள் என்றைக்கும் வற்றுமா? அடியார்களுக்கு கருணை காட்டக்கூடிய ஆண்டவன் கற்பக மரம் அல்லவா, அது வற்றியதாக சரித்திரம் கிடையாதே என்று அவள் அழுதாளாம். ஒரு வழியாக அடியே நிற்றலங்கெடவே என்று இவர் பாட தங்கம் வந்தது. எடுத்தார். இடுப்புல இருந்த அந்த பழைய நாணயத்தை எடுத்தார், உரைச்சு பார்த்தார். சந்தேகப்பட்டதினாலே வந்த தங்கம் மாற்று குறைந்து போயிற்று. கடவுளை சந்தேகப்படப்படாது, முழுக்க நம்பினாத்தான் உண்டு. நம்பின பேருக்கு நடராஜா, நம்பாத பேருக்கு யமராஜா. முழுக்க நம்பிட்டா எல்லாத்தையும் அவர் எடுத்துக்குவார். இப்போ மாத்து குறைஞ்சு போச்சு. திரும்ப 10 பாட்டு பாடுறார். அப்புறம் பக்கத்துல இருந்த பிள்ளையார் மாற்று உரைத்து கொடுக்க இப்போ மாற்று ஒழுங்காக வந்தது. நடந்த இடம் திருவாரூர். அங்கிருந்து பல ஊர்களை கும்பிட்டுட்டு திருவொற்றியூருக்கு போயிட்டார். திருவொற்றியூரிலே அந்த இன்னொரு பொண்ணு சங்கிலி நாச்சியாராக இருக்கிறாள். அணிந்திதை சங்கிலி நாச்சியாராக இருக்கிறாள். யாரோ திருமணம் பேச வந்தார்கள். திருமண மாப்பிள்ளை இறந்து போய்விட்டான். அதனாலே இவளுக்கு கல்யாணம் பண்ணுவதற்கு கடவுளாக பார்த்து அனுப்ப வேண்டும் என்று அவளை தனியாக கோயிலிலே ஒரு கன்னிமாடத்தில் வைத்தார்கள். சங்கிலி நாச்சியார் அங்கே பூக்கட்டி கொண்டு வாழ்கிறாள். சுந்தரமூர்த்தி போனார். இருவரும் பார்த்தார்கள். பழைய நினைப்பு வந்தது. சுந்தரர் சிவபெருமானத்திலே கேட்டார், சங்கிலியை கல்யாணம் செய்து கொடு. வயசு கிட்டத்தட்ட 17 வயசுக்குள்ளதான் இருக்கும். சங்கிலியை கல்யாணம் பண்ணி கொடு. சரி, நான் போய் அவளிடம் கேட்கிறேன். சிவபெருமான் சங்கிலி நாச்சியார் கனவுல வந்தார். சாரும் தவத்து சங்கிலி கேள் சால நம்பால் அன்புடையன். சங்கிலி நம்மிடத்திலே அன்புடையவன், உன்னை போல அன்புடையவன். அவன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். சுந்தரன்னு பேரு, திருவாரூரில் இருக்கிறான். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். உன்னுடைய மனம் என்ன சொல்லுகிறது? அதுக்குள்ளே சங்கிலி நாச்சியார் அவரை பற்றி விசாரிச்சு விட்டான். அதான் பழைய காலத்து பெண்மை. அவரை பார்த்த உடனே யாரு என்னன்னு எப்படியோ விசாரிச்சுட்டா. அவள் சொன்னாள், கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா ஒண்ணு, அவருக்கு திருவாரூரிலே ஒரு தொடக்கு இருக்காமுன்னா. சிவபெருமானுக்கு புரிந்து விட்டது. இப்ப என்ன செய்யணுங்கிற? அவரு இந்த திருவொற்றியூரை தாண்டப்படாது. சத்தியம் பண்ண சொல்லுங்க, சத்தியம் பண்ணுனா போதும். ரொம்ப சரி. புறப்பட்டு அங்க போனார். சுந்தரா, நீ திருவாரூரிலே பறவைய கல்யாணம் பண்ணிக்கிட்டது இவளுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனாலே நீ திருவொற்றியூரை தாண்டக்கூடாதுன்னு சொல்றா. தாண்ட மாட்டேன்னு சந்நிதியிலே சத்தியம் பண்ணி கொடு. இவர் சொன்னார், அதப்படி திருவாரூருக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு போய் எல்லாருக்கும் சாப்பாடு போடணுமே, எம்பெருமானுடைய காட்சியை பார்க்கணுமே, தியாகராஜ பெருமானுடைய உடம்பு முழுக்க பார்க்க முடியாது. அவருக்கு வலது பக்கத்திலே ஒரு பீடம், அந்த பீடத்திலே ஒரு பெட்டகம், அந்த பெட்டகத்திலே மரகதலிங்கம். இன்னைக்கு இருக்கு. மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு இடது பாதத்தை பார்க்கலாம்.
பங்குனி மாதம் உத்திரத்தன்னைக்கு வலது பாதத்தை பார்க்கலாம். பங்குனி உத்திரத்திலே போய் அந்த வலப்பாத தரிசனம் பார்க்கணுமே, எல்லாருக்கும் சாப்பாடு போடணுமே, இங்க கல்யாண நாள் ஆச்சே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோசிச்சு சிவபெருமான்கிட்ட கேட்கிறார். சிவபெருமானே, அவ கேட்டபடி சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன், அப்போ நீ சந்நிதியில இருக்காதே. சிவபெருமான் கேட்கிறார், அப்ப நான் வேற எங்கே இருக்கட்டும்? ஏதோ ஒரு இடத்திலே மட்டும்தான் இருக்கக்கூடியவன் மாதிரியும் வேற எங்கே இருப்பதென்று தெரியாத மாதிரியும் பெருமான் நாடகமாடுகிறான். ஆம்னி பொட்டன்ட் ஆம்னி பிரசன்ட், அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி இருக்கக்கூடிய பெருமான் நான் எங்கே இருக்கட்டும்னு கேட்டானாம். இவர் சொன்னார், மகிழ மரத்தடியில இரு, சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் சந்நிதிக்கு போய்க்கலாம். சரி, சிவபெருமான் அங்கே போனார். சங்கிலியின் கனவிலே மீண்டும் போனார். அம்மா, சத்தியத்தை சந்நிதியில வாங்காதே, என்ன இருந்தாலும் கணவன் மகிழ மரத்தடியில பண்ணனா போதும்னு கேளுன்னார். தொட்டியவும் ஆட்டி விட்டார், பிள்ளையவும் கிள்ளி விட்டார். முடிஞ்சுது, விடிஞ்சுது. காலையில மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வர்றார். சத்தியம் பண்ணி கொடுக்க தயார். சங்கிலி சொன்னால் மகிழ மரத்தடியிலே சத்தியம் பண்ணினால் போதும். புரிந்து விட்டது இவருக்கு. சிவபெருமான் விளையாடி விட்டார். சரி, சத்தியம் பண்ணி கொடுத்தார். தாண்ட மாட்டேன் என்றார். சில நாட்கள் ஆயின. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தம் 90 நாள். இப்பொழுது போக வேண்டும் என்று திருவாரூரை நோக்கி ஒரு கால் இழுக்கிறது. போகக்கூடாது என்று சத்தியம் திருவொற்றியூரை நோக்கி இழுக்கிறது. ஆசை வெற்றி கண்டது. திருவொற்றியூரை தாண்டினார். 2 கண்களும் போய்விட்டன. அப்பொழுது தண்டனை அவ்வளவு வேகமா கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு சத்தியத்தை மாறினதுக்கு 2 கண்ணும் போச்சு. இப்படியெல்லாம் இன்னைக்கு தண்டனை இருந்தா நம்மளுக்கு யாருக்குமே கண் இருக்காது. அத்தனை சத்தியம் மாறிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். அதுவும் செல்லு வந்ததுக்கு அப்புறம் இந்த செல்லை வச்சு எவ்வளவு பொய் சொல்றேன்னு தெரியுமா? பின்னால உட்கார்ந்திருக்க ஒருத்தர் மதுரையில இருந்து பேசுறவர், நான் இப்ப சென்னையில இருக்கேங்கிறார். நமக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம மதுரையில இருக்கமா, சென்னையில இருக்கமா? பொய் நமக்கு பழகி போய்விட்டது. ஏன் தெரியுமா அவருக்கு அவ்வளவு சீக்கிரம்? அது வெள்ளை துணியில பட்ட கருப்பு கரை, சீக்கிரம் எடுத்துப்படலாம். நமக்கு உடம்பு முழுக்க கருப்பா போச்சு, துணி முழுக்க கருப்பா போச்சு, அவ்வளவும் பொய்யா போச்சு. இதை மாத்தணும்னா இன்னும் 10 ஜென்மமாவது எடுத்து நம்மளை துவைக்கணும். உடம்பை துவைக்கணும், பிறவியை துவைக்கணும், வினையை துவைக்கணும். அதனாலதான் நம்மளை கடவுள் கொஞ்சம் விட்டு பிடிச்சு அடுத்த ஜென்மம் கொடுக்கிறார். 2 கண்ணும் போச்சு. போன உடனே அலறத் தொடங்கினார். பெருமானே, 2 கண்ணும் போச்சே, எடுத்துக்கிட்டே, இது நியாயமா? அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன், அதுவு நான் படப்பாலதொன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வரடிகேள், பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன், வடிக்கு வீழினும் திருப்பெயரல்லால் மற்று நான் அறியேன் மறுமாற்றம், ஒழுக்கையன் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றி ஊரெனும் ஊருரைவானே. சில இடையர்கள் ஆட்டை வச்சு பால் கறப்பாங்க. அதில் சில ஆடுகளுக்கு பால் கறக்கிற பொழுது அந்த பின்பக்கத்தில் இருந்து பாலை கறப்பார்கள். பக்கத்திலே இருந்து கறக்காமல் பிடுக்கை போடக்கூடிய பக்கத்திலே பின்னால் இருந்து பாலை கறக்கக்கூடிய பழக்கம் உண்டு. வெள்ளாட்டுக்கு அப்படி கறப்பார்கள். அப்படி கறக்கிற பொழுது என்ன ஆகும்? புழுக்கையும் விழுந்துடும். அதுக்காக பாலை கொட்ட மாட்டாங்க. புழுக்கையை தூக்கி போட்டுட்டு பாலை பயன்படுத்துவார்கள். சிவபெருமானே, நான் பாடின பாட்டெல்லாம் பால். இந்த சத்தியத்தை மீறினம் பாரு, அது புடுக்க. அதை போட்டு விட்டு இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு என் கண்ணை தரப்படாதா? நான் உனக்கு தப்பு செய்வேனா ஐயா? உன்னை பார்க்கத்தானையா வந்துகிட்டு இருக்கிறேன். அழுக்கு மெய்யோட வந்துகிட்டு இருக்கிறேன். அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பாலதொன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வரடிகேள், பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். வலிக்கு விழுந்தா கூட சிவபெருமானேன்னு உன் பேரத்தரையா சொல்றேன். எனக்கு ஒரு மருந்து கொடு கேட்டார். ஒற்றியூரிலே மருந்து கிடைக்கவில்லை.
திருவெண்பாக்கத்துக்கு போனார். கடவுளே இருக்கிறியான்னு கேட்டார். இருக்கேன்னு ஒரு ஊன்றுகோலை கொடுத்தான். ஊன்றுகோல் தந்தருளி உளம்போகீர் என்றானே, உளையுடையான் உள்ளிருந்து உளம்போகீர் என்றானே. கடைசி ரொம்ப தாங்க முடியலே, சிவபெருமான கடுமையா திட்டிவிட்டார். மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்பல எனக்கு வந்து சேர்ந்தியேன். பெண்கள் என்ன பார்த்து குருட்டு பயலேன்னு சொன்னா நான் எப்படி தாங்குவேன்? வயசப்ப 17 வயசு. ஒரு பெண் தன்னை பார்த்து ஏதாச்சும் சொன்னா வெக்கப்படுற வயசு, அதை பெருசா நினைக்கிற வயசு. எனக்கு இப்படி ஆயிப்போச்சே பெருமானே. மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய், வஞ்சனே மணியே மணவாளா, முகத்தில் கண்ணிழந்தெங்கனம் வாழ்கேன், முக்கனா முறையோ மறைவோதி, அகத்தில் பெண்டுகள் அலையேல் போகுருடா எனத் தறியேன். அழுது பார்த்தார், முடியலே. கடைசி காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அம்பாள் காலில் விழுந்தார். அம்பாள் இடக்கண்ணை கொடுத்தார். இடது கண்ணை பெற்றுக்கொண்டு காலகாலனை கம்பனெம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறேன்னு திருவாரூருக்கு வந்துட்டார். திருவாரூர் பெருமானை பார்க்கிறார். சிவபெருமானே, ஒரு கண்ணை அம்பாள் கொடுத்துட்டா, இன்னும் ஒத்த கண்ணு பாக்கி, அது நீ கொடுக்கணும். கொடுத்தா கொடு, கொடுக்கலையா வச்சுக்கிட்டு நல்லா இரு. இதுதான் வாழ்த்துறது. மீளாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், குற்றமொன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீர் எற்று கடிகேள் என்கண் கொண்டீர் நீரே படிப்பட்டீர் மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. இன்னொரு கண்ணை கொடுக்கலன்னா வச்சுக்கிட்டு நல்லாரு, 3 கண்ணோட 4 கண்ணா வச்சுக்கோ. இவ்வளவுக்கு கடவுளை திட்ட முடியுமா? நல்லா திட்டலாம். தமிழால திட்டணும். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாட வைப்போன். பெருமான் பார்த்தார், இந்தா வலது கண்ணையும் வாங்கிக்கோ, கொடுத்துட்டார். இப்பத்தான் முக்கியமான செய்தி. சிவபெருமானே, என்னப்பா வேணும்? கண்ணு கேட்டே கொடுத்துட்டேன், இப்ப என்ன வேணும்? வீட்டுக்கு போகணும். வீட்டுக்காரி பரவனாச்சியார் வீட்டு கதவை சாத்தி விட்டாள்னு எல்லாரும் வந்து சொல்றாங்க. நம்ம கதை எப்படியோ தெரிஞ்சு போச்சு. கதவை சாத்திட்டா நீங்க தான் போய் ஒரு தூதுவனா போய் எப்படியாவது அவள்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும். ஏன்பா, எந்த வேலைக்கு யாரை அனுப்புறதுன்னு இல்லையா அப்படின்னு சிவபெருமான் கேட்கல. நான் போகிறேன், என் தொண்டனுக்காக, என் தோழனுக்காக எது வேண்டுமானாலும் நான் செய்வேன் சிவபெருமான் என்று புறப்பட்டு அர்ச்சகர் வேஷத்தில் போனார். பரவனாச்சியார் விட்டு வாசப்படியிலே அர்ச்சகர் நின்று கதவை தட்ட, பரவனாச்சியார் கதவை திறக்க, இந்த நேரத்தில் என்ன என்று கேட்க, அர்ச்சகர் சொன்னார், சுந்தரனை ஏற்றுக்கொள். பரவனாச்சியார் அவருக்கு சங்கிலி தொடக்கு உண்டாகிவிட்டது, மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கதவை சாத்தி விட்டாள். அர்ச்சகர் திரும்பினார். சுந்தரர் பார்த்தார். நீயாகத்தானே போக வேண்டும், ஏன் அர்ச்சகராகப் போனாய்? எம்பெருமானே சிவபெருமானாக போ. சிவபெருமான் மீண்டும் 2வது முறை தூது போனாரா. போய் வாசப்படியில் நின்னாராம். அந்த வாசப்படி சந்தோஷப்பட்டுதான். சிவனுடைய திருப்பாதத்தை திருமாலால் காண முடியவில்லை, சிவனுடைய திருமுடியை பிரம்மாவால் காண முடியவில்லை. பரவனாச்சியார் விட்டு வாசல்படியாகிற நான் 2ஐயும் பார்த்து விட்டேன். பெருமான் நிற்கிறான். விரித்த செஞ்சடையாட வதன சந்திரன்னாட விரிகமல நயனமாட வெண்முறுவல் நிலவாட நன்னுதமருகமாட வீசுமொரு செங்கையாட தரித்த புலியதலாட அபயகரமாட இரு தங்கு தோல் ஊசலாட தாங்கு நூலாட மேல் ஓங்கு நீராட ஒளிர் தன்பவள மேனியாட உரித்த கரி உரியாட உரக கங்கணம் ஆட உபய பரிபுறமுமாட ஒரு பதம் எடுத்தாட ஒரு பதம் மிதித்தாட உள்ளே மகிழ்ந்து சற்றே சிரித்து
மலைமங்கை கொண்டாட நின்றாடும் உன் திருநடனமென்று காண்பேன். ஜகம்பணி பரம்பர திகம்பர நடேசனே சிற்சொரூபானந்தனே என்று பாடியது மாதிரி எல்லாம் ஆட எம்பெருமான் அந்த வாசப்படியிலே போய் நிற்க பரவநாச்சியார் கதவை திறக்கிறாள். வீட்டு வாசற்படியிலே சிவபெருமான் நிற்கிறார். அதுதான் இந்து மதம். கோயிலுக்குச் செல்லுங்கள், தட்டுங்கள், திறக்கப்படும் என்று மற்றவர்கள் சொல்வார்கள். உங்கள் வீட்டு வாசற்படியிலே சிவபெருமான் வந்து நிற்கிறான், வாசல் கதவை திறந்து வை என்று இந்து மதம் சொல்லும். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன் வாசற்படியிலே நடராஜப் பெருமான், தியாகராஜப் பெருமான் இப்பொழுது கம்பீரமாக நிற்க காலில் விழுந்தாள் பரவநாச்சியார். என்ன செய்ய வேண்டும்? சுந்தரனை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொண்டாள். பெருமான் தூது போனான். தூது போவது என்பது எவ்வளவு சாதாரணமான செயல்! என் அடியார்களுக்காக எதுவும் செய்வேன் என்று பெருமான் தூது போனான். நடந்த இடம் திருவாரூர். இவை அனைத்தும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக செய்யப்பட்டவை. அதனாலேதான் இருவர்தம் இசை கொண்ட காதா தித்தி என நின்று நடஞ்செய்யும் இங்கித பொற்பாதா திருநாவலூரன் விடு தூதா தில்லை சிவகாமி ஒரு பாதா சிதம்பரநாதா உனை நம்பினேன் ஐயா சரணம் என்று முத்துத்தாண்டவர் பாடினார். எல்லாம் திருவாரூர் பெருமை. திருவாரூரிலே சித்தீச்சரம் என்று ஒரு பகுதி. கமலை ஞானப்பிரகாசர் குருவாக இருந்து குருஞான சம்பந்தருக்கு உபதேசம் பண்ணின இடம் சித்தீச்சரம். ஞானப்பிரகாசர் திருவாரூரிலே வாழ்கிறார். குருஞான சம்பந்தர் மதுரையிலே இருந்து புறப்பட்டு போகிறார். மதுரை சொக்கலிங்க பெருமானை கும்பிட்டு பொற்றாமரையிலே ஒரு சிவலிங்கத்தை கண்டெடுத்து மதுரை பெருமான் மீது சொக்கநாத வெண்பா பாடி உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்றாய் சொக்கநாதா என்று பாடி திருவாரூருக்கு போகிறார் குருஞான சம்பந்தர். கமலை ஞானப்பிரகாசர் இவருக்கு உபதேசம் செய்து வைக்கிறார். ஒரு நாள் ஞானப்பிரகாசர் கோயிலுக்கு வந்து திரும்புகிறார். முன்னால் தீவட்டி பிடிக்கக்கூடியவன் அன்றைக்கு வரவில்லை. குருநாதருக்காக ஞான சம்பந்தர் தீவட்டி பிடித்து கொண்டு செல்கிறார். குருநாதர் கோயிலிலே இருந்து வீடு வரை சிவபெருமான் சிந்தனையாகச் செல்வதனாலே தீவட்டியை யார் பிடித்து கொண்டு வருகிறார் என்பதை அவருக்கு தெரியவில்லை. வீட்டுக்குள் போகும் பொழுது வழக்கம்போல் நிற்க என்று கையை காட்ட தீவட்டி தாங்கிய நம்முடைய ஞான சம்பந்தர் நின்று விட்டார். இரவு முழுக்க நிற்கிறார். மழை கொட்டுகிறது. விடிந்தது. குருபத்தினியார் வந்தார்கள். வந்து பார்க்கிறார்கள். எல்லா இடத்திலும் மழை பெய்திருக்கிறது. இந்த ஞான சம்பந்தர் நின்ன இடத்துல மட்டும் மழை கிடையாது. உள்ளே போய் சொன்னார்கள். கமலை ஞானப்பிரகாசர் ஓடி வந்தார். குருஞான சம்பந்தரை பார்த்தார். உனக்கு உபதேசம் கிடைத்து விட்டது, நீ தருமபுரத்துக்கு போ. தருமபுரத்துக்கு வந்து தருமபுர ஆதீனத்தை உருவாக்கியவர் குருஞான சம்பந்த பெருமான். அவர் உபதேசம் பெற்ற இடம் திருவாரூர் சித்தீச்சரம். திருப்புகள் நீதானெத்தனையாலும் நீடூழி கிருபையாகி மாதான தொனியான மாஞான கடல்தாராய் வேதாமைத் துணவேளே வீராசர் குணசீலா ஆதாரத் தொழியானே ஆரூரில் பெருமாளே என்று திருவாரூரை பாடும். 1ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறை, அதற்கு பின்னாலே அற்புதமாக நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடக்கூடிய 6ஆம் திருமுறை என்று எல்லாவற்றிலும் திருவாரூர் பாடப்படும். 4ஆம் திருமுறையில் 11 பாடல்கள், ஒரு பதிகம். 6ஆம் திருமுறையில் 10 பாட்டுக்கள், ஒரு பதிகம். இதெல்லாம் திருவாரூர் சிறப்பு. மிகச் சிறப்பான முறையில் திருவாரூரை பற்றி அநேகமாக திருமுறைகள் அனைத்திலும் பாடல்கள் இருக்கின்றன. அத்தகைய திருத்தலம் திருவாரூர். திருவாரூரிலே ஒரு பகுதி, அந்த பகுதியிலே திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடம் என்று ஒரு மடம் இருக்கிறது.
இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே வந்து தங்கினார். மடப்புறம் என்று அந்த பகுதிக்கு பெயர். கோயிலிலே இருந்து கொஞ்ச தூரத்தில் மடப்புறம் இருக்கிறது. யார் இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்? திருவாரூருக்கு பெருமை தரக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருச்சிக்கு பக்கத்திலே கீழ ஆலத்தூர் என்ற ஊரிலே தோன்றியவர். அந்த தந்தையும் தாயும் திருவண்ணாமலை பெருமானை பலகாலம் வழிபட்டார்கள். திருவண்ணாமலை பெருமான் அருளால் ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு அருணாசலம் என்று பெயர் வைத்தார்கள். அருணாசலத்துக்கு 5 வயது, பேசவே இல்லை, அமைதியாயிருக்கிறான். அருணாசலத்துக்கு ஒரு தம்பி, தம்பிக்கு நமச்சிவாயம் என்று பெயர் வைத்தார்கள். அருணாசலத்தினுடைய 5வது வயது. ஒரு நாள் ஒரு பரம ஞானி அந்த வீட்டுக்கு வருகிறார். தாயும் தந்தையும் பார்த்தார்கள். ஞானியாரை வரவேற்றார்கள், சாப்பாடு போட்டார்கள், உபசரித்தார்கள். பார்த்து, உள்ளே எங்கள் குழந்தை பேசாமல் இருக்கிறது என்றார்கள். அந்த ஞானியார் உள்ளே வருகிறார். உள்ளே நம்ம அருணாசலம் ஒரு அறையிலே திரும்பிக் கொண்டு தியானத்திலே இருக்கிறார். பார்த்த உடனே இந்த வந்தவர் கேட்டார், வந்த சந்நியாசி, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பேசாத அருணாசலம் பேசினார், நான் சும்மா இருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய காரியம், சும்மா இருப்பது. வந்தவர் கேட்டார், சும்மா இருக்கும் நீ யார்? அவர் பதில் சொன்னார், நானே நீ, நீயே நான், சத்தியம் சத்தியம் என்று சொல்லிவிட்டு வந்தவர் மறைந்து விட்டார். வந்தவர் அருணாசலேஸ்வரர். நானே நீ, நீயே நான். அருணாசலேஸ்வரரும் இந்த அருணாசலமும் ஒன்றுதான் என்று அந்த 5 வயது குழந்தை பேசிவிட்டது, சொல்லிவிட்டது. தாயும் தந்தையும் கும்பிடுகிறார்கள். இந்த பிள்ளை ஞான பிள்ளையாக வளர்ந்தது. ஒரு நாள் அப்பா சொல்கிறார், நான் திருச்சிராப்பள்ளிக்கு போகப் போகிறேன், சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இந்த குழந்தை சொல்லுகிறது, உங்களுக்கு மிக வேண்டிய ஒருவர் நாளைக்கு வரப்போகிறார், போக வேண்டாம். அதே மாதிரி வேண்டியவர் வந்து விட்டார். கொஞ்ச காலமாயிற்று. நான் தரிசனம் பார்க்க சிதம்பரம் போகிறேன் என்றார் அப்பா. அருணாசலம் என்ற பிள்ளை சொல்லிற்று, போகாதீர்கள், நாளை உங்கள் தாய் இறந்து போகப் போகிறாள். நன்றாயிருந்த பாட்டி மறுநாள் சாப்பிடும் பொழுது புறையேறி இறந்து போய்விட்டாள். இந்த பிள்ளைக்கு அவ்வளவு ஞானம். பிள்ளை கேட்டது, தம்பியை பள்ளிக்கூடத்தில் வைத்தீர்களே, என்னை ஏன் பள்ளிக்கூடத்தில் வைக்கவில்லை? சரி, பள்ளிக்கூடத்தில் கொண்டே வைத்தார்கள். ஆசிரியர் சொன்னால் இந்த பிள்ளை கண்ண மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கும். ஆசிரியர் கேள்வி கேட்டால் மடமட என்று புத்தகத்தை ஒப்பித்துவிடும். ஆசிரியருக்கே பயம். ஒரு நாள் ஆசிரியர் பாடம் நடத்தின பொழுது இந்த பிள்ளை சொல்லிற்று, ஆசிரியரே, உங்கள் குழந்தை வீட்டிலே ஒரு மேட்டிலிருந்து விழுந்து விட்டது, திண்ணையிலிருந்து விழுந்து விட்டது, உடனே போய் பாருங்கள். ஆசிரியர் போய் பார்க்கிறார். உண்மைதான், ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு வந்தார். அதிலே இருந்து அருணாசலம் நின்றால் ஆசிரியரும் நிற்பார், அருணாசலம் உட்கார்ந்தால் ஆசிரியரும் நிற்பார், உட்கார மாட்டார். அவளது மரியாதை. குழந்தை பார்த்தது, இப்படி பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுமா? 5 மாசத்தில் பள்ளி படிப்பை விட்டு விட்டு வந்து விட்டது. இந்த அருணாசலம் பல ஊர்களுக்கு போனார். ஒரு செய்தி, தாயும் தந்தையும் வந்தார்கள். ஒரு நாள் காலையில் அம்மா வர்றா. அம்மா வந்து அருணாசலத்தை பார்க்கிறா. அருணாசலத்தினுடைய ஆற்றல் எல்லாருக்கும் தெரியுது. அம்மா கேட்கிறாள், அருணாசலம், எனக்கு ஒரு வரம் கொடுப்பியா? என்ன வர அம்மா? நான் சுமங்கிலியாக இறந்து போக வேண்டும். சரிம்மா, முடிஞ்சுது. அன்னைக்கு சாயந்தரம் அப்பா வர்றாரு. அருணாசலம், என்னப்பா, எனக்கு ஒரு வரம் கொடுக்கணுமே. என்ன வரம்? என் பெண்டாட்டி இறந்து கிடப்பதை நான் பார்க்க கூடாது. இது எப்படி இருக்கு? காலையில கொடுத்த வரமும் இப்ப கொடுக்கிற வரமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. சரின்னுட்டார். எப்படி இந்த வரத்தை 2 வரத்தையும் நிலைநிறுத்துவது? மறுநாள் சொல்கிறார், அடுத்த வெள்ளிக்கிழமை நம்முடைய கர்மம் முடிந்து விடும்னர். கர்மம்னா செயல்னு அர்த்தம். நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்று சுவாமி சொல்றாரோ என்று பல பேரும் நம்பினார்கள். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது.
நாளன்றைக்கு எல்லாரையும் உட்கார வைத்தார். தாயும் தந்தையும் உட்கார்ந்தார்கள். அருணாசலமும் உட்கார்ந்தார். எல்லோரையும் அஞ்செழுத்து மந்திரம் சொல்லச் சொன்னார். காலையில் 11 மணி இவரும் அமர்ந்தார். அஞ்செழுத்து மந்திரம் சொல்கிறார்கள். 12 மணி எழுந்தார், நின்றார். தாயும் தந்தையும் இவரை பார்த்தார்கள். ஒரே நேரத்தில் தாயும் தந்தையும் இறந்து போய்விட்டார்கள். இவர் சொன்னார், என்னுடைய கர்மம் முடிந்தது. தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கர்மா முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். வரம் கொடுக்கப்பட்டு விட்டது. தாய் இறந்து கிடப்பதை தந்தை பார்க்கவில்லை. தந்தை இறந்த பின்னால் தாய் விதவை கோலத்தில் இருக்கவில்லை. சுமங்கிலியாய் போய்விட்டாள். கட்டு கலன்றது. அருணாசலம் புறப்பட்டார். பல ஊர்களுக்கு போனார். கடைசியிலே நம்முடைய திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார். மடப்புறத்திலே திருவாரூரிலே வாழ்கிறார். எந்த ஆடையும் கிடையாது. நிர்வாண சந்நியாசி. உடம்பு முழுக்க விபூதியை பூசிக்கொண்டிருப்பார். காலை மடக்கி உட்கார்ந்திருப்பார். ஞானிகளெல்லாம் வந்து கும்பிட்டார்கள். ஒரு முதலியார் சிதம்பரத்திலே நடராஜாவிடத்திலே போய் அழுகிறார். எனக்கு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. நடராஜா, வயிற்று வலி தாங்க முடியவில்லை, தீர்த்து வை, இல்லாவிட்டால் என் உயிரை எடுத்து கொண்டு விடு. சிதம்பரம் நடராஜா கோயில்ல அழுகிறார் முதலியார். அன்னைக்கு பார்த்தார், வயிற்று வலி ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி உன் சன்னிதானத்திலே தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறேன். கத்தியை தயாராக வைத்துக் கொண்டு சிதம்பரத்திலே ஒளிந்து விட்டார் முதலியார். ராத்திரி கோயிலெல்லாம் சாத்தினதுக்கு அப்புறம் நடராஜாவுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு நான் இறந்து போகிறேன் என்று கத்தியை எடுக்கிறார். அசரீரி வாக்கு சொல்லுகிறது, திருவாரூருக்கு போ, தட்சிணாமூர்த்தியை பார், தீர்த்து வைப்பார். உடனே முதலியார் அங்கிருந்து ஓடினார். திருவாரூருக்கு வந்தார். கோயிலுக்குள்ள போனார். தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்துக்கு முன்னாலே உட்கார்ந்தார். அபிஷேக பால் கொடுத்தார்கள். குடித்தார். வயிற்று வலி தீரவில்லை. இதென்ன ஆச்சரியம், தட்சிணாமூர்த்திக்கு முன்னால் தீரவில்லையே. தவித்தார். வேற யாராவது இங்கே இருக்கிறாங்களா? ஒருத்தர் சொன்னார், மடப்புறத்துக்கு போ, அங்கே ஒரு மௌன சுவாமி இருப்பார். பெரும்பகுதி பேச மாட்டார், எப்பொழுதாவது பேசுவார். அவர்தான் ஒருவேளை தட்சிணாமூர்த்தியின் சாயலாயிருக்கலாம். ஓடி வந்தார். நம்முடைய அருணாசலம் உட்கார்ந்திருக்கிறார். அருணாசலத்தை பார்க்கிறார். காலில் விழுந்தார். அருணாசலம் எச்சி அலையிலே உள்ளவற்றை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அதை பார்த்தார். இவருக்கும் கொஞ்சம் தந்தார். முதலியார் சாப்பிட்டார். வயிற்று வலி தீர்ந்தது. இவர் அருணாசலம் இல்லை, இவர் தட்சிணாமூர்த்தி என்று கும்பிட்டார். திருவாரூரில் தட்சிணாமூர்த்தியாக அருணாசலம் திகழ்கிறார். திருவாரூரிலே நிறைய அடியார்கள் வாழ்ந்தார்கள். மனுநீதி சோழன் வரலாறு திருவாரூரில் நிகழ்ந்தது. தண்டியடிகள் திருவாரூரில் வாழ்ந்தார். காடவர்கோன் கலர்ச்சிங்கன், செருத்துணை நாயனார், விரன்மிண்டர், நமிநந்தி என்று பல பெருமக்கள் திருவாரூரிலே வாழ்ந்தார்கள். சேரமான் பெருமாள் திருவாரூர் மும்மணிக் கோவையை பாடினார். அப்பர் சுவாமிகள் திருவாரூரிலே அற்புதத் தேவாரம் பாடினார். முன்னம் அவனுடைய நாமங்கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணங்கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவருக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமங்கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாளே என்ற அற்புதமான பாடல் தன்னை காதலியாக்கிக் கொண்டு அப்பர் சுவாமிகள் பாடிய பாடல் அங்கேதான் பாடப்பட்டது. பறக்குமெங்கிள்ளைகாள் பாடுமெம் பூவைகாள் அரக்கன் என்னத்தகும் அடிகள் ஆரூரரை மறக்க இல்லாமையும் வளைகள் நில்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே என்று சுந்தரர் பாடியது ஆரூரைத்தான். எழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்தாண்டானை மதியில்லா ஏழையேன் மறந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்று சுந்தரர் பாடியதும் ஆரூரைத்தான். திருவாரூரை பாடினால் என்ன கிடைக்கும்? பொன்னும் கிடைக்கும், மெய்ப்பொருளும் கிடைக்கும்.
பொன் என்பது பொய்ப்பொருள், சிவன் திருவடி என்பது மெய்ப்பொருள். ரெண்டும் கிடைக்கும். இகலோகத்துக்கு பொன் வேண்டும், பரலோகத்துக்கு சிவபெருமான் திருவடி வேண்டும். அவன் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையைப் பொறுப்பானை, பிழையலான் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்றறி ஒன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்படனத்து அணி ஆரூரானை, மறக்கலும் ஆமே என்ற சுந்தரமூர்த்திகளுடைய திருப்பாட்டை பாடினால் ஆரூர் பெருமான் வருவான், இப்பிறவி ஆட்கொள்வான், இனி பிறவாமை தருவான் என்று கூறி திருவாரூர் பெருமானைப் பற்றிய இந்த செய்திகளில் சிலவற்றை தொட்டு காட்டினோம். பெருமான் மிக புகழுக்குரியவன். திருவாரூர் எப்பொழுது தோன்றியது என்று தெரியாத திருத்தலம். அந்த பெருமானை வழிபட்டு அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அதுவண்ணம் என்ற அப்பரடிகள் வாக்கை மீண்டும் மீண்டும் நினைத்து தியாகேசப் பெருமான் திருவடிகளை வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு ஆரூர் பெருமானை சீரார் திருவையாரா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி என்று வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.